நேரம் 10:07 இப்பொழுது குடும்பங்குவலியம் தோப்படும் நவுலா சொன்னவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். ஆம், நலமா இருக்கிறீங்களா வாணி? உற்சாகமா இருக்கிறோம். நீங்க? ஆமாம், இருக்கிறோம். கொஞ்சம் உற்சாகம் குறை. சரி, உற்சாகத்தை வரவழைத்துக் கொள்ளுங்க. ஆம், காலத்தினது நிச்சயம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற இந்த நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று சற்று வித்தியாசமாக நாங்கள் ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த காலத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு, அதாவது ஒவ்வொரு காலமும் வித்தியாசமாக எங்களுக்கு முகழ்க்கும். அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் ஒரு அழகான மாதம். இந்த அழகான மாதத்தை எப்படி நாங்கள் அந்த காலமும் இந்த காலமும் வரவேற்றோம். எங்களோட மகிழ்ச்சி, மார்கழி என்றால் மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்களுக்கு குளிர்து என்னென்று மகிழ்ச்சி என்று கேட்கிறவர்களும் உண்டு. ஆனா நிச்சயம் அந்த மார்கழி உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்றுதான் சொல்லுவோம். என்ன இப்ப இன்றையான் காலநிலை அளவான குளிர், அளவான காற்று, இப்படி பார்க்க எங்களுக்கு ஒரு இதமாக உடல் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப அதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை எப்படி கொண்டு வந்தேனென்றா, மார்கழி என்றவுடன் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் எப்படி நோக்குகிறீர்கள்? இந்த மார்கழியும் மகிழ்வான காலங்களும், இந்த மார்கழி மாதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக எப்படி இருந்தது, என்ன விடயம் என்பதை நீங்கள் இன்றைய சூழலை எதிர்நோக்கி இந்த கருத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த மாதங்களில் மகிழ்ச்சிக்காக என்ன செய்வீர்கள், எதிர்காலத்தில் மகிழ்வோடு வாழ என்ன செய்யலாம் போன்ற விடயங்களை தான் நாங்கள் பேசிக்கொள்ள போறோம். மகிழ்வு கண்ட உடனே அதை பற்றி ஏன் பேசுவான் என்று நினைக்க கூடாது. நிச்சயம் மகிழ்ச்சியாக இருந்தா தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யலாம். ஆரோக்கியமாக இருந்தா தான் நாங்கள் அடுத்த வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த மார்கழி மாதத்தின் பெருமை, மார்கழியில அந்த காலமும் இந்த காலமும் எப்படி இருந்தது, இந்த காலத்துல நீங்கள் என்னத்தை எதிர்நோக்குகிறீர்கள், அதே நேரம் சூழல் மாற்றங்களையும் கருத்தில கொண்டு நீங்கள் அதை வடிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மனிதநேயம் போற்றும் இந்த மாதம் ஒரு மகத்தான மாதம். ஆதலால் உழைப்பில்லையேல் ஊதியம் இல்லை என்று நான் என்னுடைய இந்த ஒரு பழமொழிதானே, உழைப்பில்லையேல் ஊதியம் இல்லை. அதுபோல எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இயங்குவது சூழலுக்கு நல்லது, எமக்கும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது சாந்தினி துரியரங்கன் இணைந்திருக்கிறார். வாங்க சாந்தினி டீச்சர், வணக்கம். வணக்கம். வணக்கம் டீச்சர். வணக்கம். 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 அந்த காலம் வந்து நீங்க என்ன பழைய காலத்து? இல்ல, பழைய காலம் இல்ல. நீங்கள் ஒரு 80க்கு பிறகு வைங்க. நாக பழைய காலம் எங்களுக்கும் தெரியாது தானே. நாங்கள் வாழ்ந்த அந்த காலத்தை நினைக்கிறோம். இவை தாயத்தில் வாழ்ந்த சூழலும் இதையும் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள். ஓகே ஓகே. மார்கழி மாதம் என்றாலே தாயகத்திலே ஒரு காலையில எழும்பி குளிச்சு ஒரு உற்சாகமாக தொழிற்படுற காலம்னு நான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அப்படி செய்தனாங்க. எழும்பி 4:30 கிளம்பி ஒரு வாளி தண்ணி ஊத்துறது முதல் பேருந்து ஊன்னு சொல்லி ஒரு அந்த பேருந்து சுடும் தண்ணி முதல் ஒரு வாளி ஊத்திக்குதான் குளிரும் துள்ளி குளிப்போம். பிறகு ஓகேயா இருக்கிறது. அந்த சூழல் காலையில இருந்து ஆலயங்கள் சென்று பேருந்து வீட்டு வேலைகளை செய்து பேருந்து பாடசாலை சென்று வந்து அந்த காலங்கள் மேல அது ஒரு பனி காலம் என்றாலும் அது ஒரு நல்ல மகிழ்வை தந்த காலம். என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்வான காலம் அந்த காலம் சொல்லிக் கொள்ளலாம். மார்கழி மாதம். அடுத்தது மார்கழி மாதத்துல கோயில்கள், எங்களுக்கு நாங்க கோயில்களோட இருந்தமையினால கோயில்கள் அதுகள் கூடவாக இருக்கிறது. அது ஒரு சிறப்பாக இருக்கு. மற்றது வெள்ளம், அது ஒரு விளையாட்டு எங்களுக்கு. வெள்ளத்துக்கு மழை பெய்ய வெள்ளம் ஓடும், அந்த மீன் பிடிக்கிறது, இந்த வெள்ளத்துக்கு ஓடி திரிகிறது, காலால அடிக்கிறது, வெள்ளத்தை காலால அடிச்ச ஒரு சத்தம் வரும், பட்டாரண்டு வெடிக்கும் அந்த சத்தங்கள். சரியான கப்பல் விடுறது.
ஆமா ஆமா கப்பல் விடுறது எங்கட வீடு நாச்சார் வீடு. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்க கப்பல் முன்னுக்கு முதல் போகுதுன்னு சொல்லி விட்ட காலங்களும் இருக்கின்றது. நிச்சயம். ஒரு மகிழ்வான நாங்களும் காலங்களாக இருந்தது. அந்த இப்பொழுது மழையை நினைச்சால் ஒரு கோபமும் ஒரு கவலையும் வர்ற மாதிரி இருக்குது இப்பத்த சூழலை வச்சு கொண்டு சொல்லிக்க. ஆனால் அந்த காலத்துல மழை என்றால் ஒரு குதூகலமான ஒரு காலமாக இருந்த. சில இடங்கள்ல அழிவுகள் வந்தாலும் அது எங்களுக்கு பெருசா தெரியறது இல்லை. இப்ப உடனே உடனே நாங்கள் நியூஸ்கள் அதை அறிஞ்சு கொள்றதால எங்களுக்கு தாக்கங்கள் கூடவா இருக்குது. இந்த நியூஸின் தாக்கங்கள் கூடவா இருக்கிறபடியால அந்த மழை காத்துண்டா கொஞ்சம் கூட கவலையா இருக்குது. ஆனால் எங்களுடைய காலத்துல மார்கழி மாதம் என்றால் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காலம் என்று அதை சொல்லலாம். அது நிச்சயம். பொருத்தமாக இருந்தது அந்த காலம். ஆமா ஆமா. இல்ல அங்க அளவான குளிரும் தானே. இப்ப இங்க மாதிரி பனி கொட்டி அப்படியான குளிர் இல்லத்தானே. ஆனவழியே எங்களுக்கு நாங்களும் புல்லோவரை அங்க போடையில இல்ல 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 தெரியாது. பெட்ஷீட் மட்டும்தான் போடுவேன். இரவில அங்க போத்து கொண்டு படுத்தது. ஆமா ஆமா. நம்ம பெட்ஷீட்டோடயே படுத்து எழும்பின காலம் தான் அந்த காலங்கள். புல்லோவரோ ஸ்வெட்டர் ஒன்றும் தெரியாது. ஆனா எங்கட இடங்கள்ல அப்படியான சூழல் இருந்தது. ஆனால் இப்ப இங்க வந்து மாறி நாங்கள் எல்லாம் குளிருக்கேற்ற உடுப்புகள் எல்லாத்தையும் போடுறோம். அது மார்கழி என்றாலும் இங்க வந்து அது அடுத்தது வந்து எங்கண்ட விழாக்கள் இதெல்லாம் நடக்குது. ஆனால் அங்க ரசிச்சு அங்க மகிழ்ந்த மாதிரி இங்க மகிழ முடியல. ஏனென்றால் காலநிலை இங்க எங்களை விடுகுது இல்ல. வேலை அடுத்தது வேலை நாங்க கட்டாயம் வேலை செய்ய வேணும். அந்த முந்தின எங்கட அந்த பருவம் வந்து வேலையில ஒரு ஒன்றும் இல்லாத அந்த சுமைகள் இல்லாத பருவம் தானே அந்த பருவம் அங்க. இது இப்ப நாங்க எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அப்ப அதுகளோட நாங்கள் பாக்க எங்களோட கடமை பொறுப்புகளோட வாழைக்கு அந்த காலத்தை ரசிக்க முடியலைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மைதான். அதாவது அந்த ரசிப்பதற்கான ஒரு அவகாசமான நேரங்கள் எங்களுக்கு இருக்கல நெஞ்சு. ஆனா நாங்கள் இப்ப சூழலை பார்த்தோம்னா இப்ப லைட்டுகள் எல்லாம் போட்டி அப்படி இருக்கேக்க கொஞ்சம் ரசனை வருகுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த அங்க வந்து அந்த காலத்தை நல்ல மகிழ்ச்சியோட கொண்டாடின மாதிரி இங்க இல்ல போல எங்களுக்கு இருக்குது. ஆமா அது எங்கட மனமும் ஒரு காரணமா இருக்கலாம். நாங்கள் ஒன்றிலையும் அந்த எங்கட பழமையை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறதால இந்த புதுமைகள் எங்களுக்கு ரசிக்க முடியாமல் போகிறதோ தெரியல. ஆனால் இதுவும் ஒரு ரசனை தான். நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி லைட்டுகள் எல்லாம் பூட்டி ரோட்டுகள் எல்லாம் இந்த தெருக்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது. மற்றது எல்லா இடங்களிலும் அந்த இங்க இப்ப கேமஸ் என்று சொல்லி அந்த மார்கழி மாத கேமஸ்கள் மற்றது நத்தர் கடைகள் திறப்புகள் அதுகள் எல்லாம் இங்க ஒரு ஆர்ப்பாட்டமா நடக்கிறத பார்க்கலாம். ஆர்ப்பாட்டம் இப்ப கடைகளுக்கு போனாலும் நிறைய ஆக்கள் எல்லாம் அந்த இங்க போனாலும் சோடினியலோட இருக்க எங்களை கவருது. ஆமாம் ஆமா அது ஒரு அழகா ஒரு ரம்மியமயம் இருக்குது. வித்தியாசமானமே அவங்க செட்டப்புகள் வித்தியாசமா செய்து வித்தியாசமா அலங்காரங்கள் செய்து அதை மன கவர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியான தோற்றங்களை கொடுக்க. மற்றது இது அந்த இயற்கை அந்த செயற்கைத்தனமான அலங்காரங்கள் நிறைய இருக்குது இங்க வந்து. அந்த அலங்காரங்கள் கண்ணை பறிக்கிறதாக இருக்கிறது. வித்தியாசமான சூழல் கட்டாயம் வித்தியாசமான சரியான வித்தியாசமான சூழல் வித்தியாசமான சூழல் நீங்க சொன்ன சரி. அதாவது முற்றிலுமே எங்களுக்கு புதிய உலகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேறுபட்ட சூழல் அதுதான். அதனால எங்களுக்கு அங்க ஆனால் எங்களுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றதை நான் சொல்லிக் கொள்றேன். ஏனென்றா அது முக்கியம். என்ன நாங்கள் அதுக்கு தயாராக முடியல எங்களால் என்றுதான் நான் சொல்லிக் கொள்ளுவேன். அதனே ஆனா இங்கத்தியாக்கள் அதை ரசிச்சு எல்லாம் வடிவா செய்யறார்கள். என்ன அதை ரசிச்சு கொண்டாடி வீடுகள்லயும் சின்ன பிள்ளைகளா இருக்க நாக்குள்ள எல்லாம் நத்தார் மரம் வைக்கணும், அதை சுத்தி பரிசு பொருட்கள் வைக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கு. முதல்ல அந்த அட்வென்ட் கலண்டர் கிளிக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய காலம் வெள்ள ஒளிம்பின உடனே அதைத்தான் திறந்து பாப்பினோம் என்ன பொருள் கிடக்கு. அது அந்த சின்ன பருவங்கள் அதை ரசிக்க கூடியதாக இருக்கிற காலம் என்று நினைக்கிறேன் நான். அந்த சின்ன பருவங்கள் அவைக்கு நாங்கள் இப்ப ஊர்ல இருந்த மாதிரி அவை இந்த உணர்வுகள் இருக்கும் இங்க இப்ப அதான் அங்க எங்களுக்கு வேற உணர்வு, இங்க இவர்களுக்கு வேற உணர்வு இல்ல. நாங்கள் சாந்தி டீச்சர் இப்ப நாங்கள் வந்து ஏன் தாயக சூழல் தான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்றோம். இந்த சூழலை ஏன் எங்களுக்கு அனுபவிச்சு மகிழ்ச்சி இல்லாம சொல்றோமா இல்லது நாங்கள் அனுபவிக்காம எங்களுக்குள்ளேயே ஒரு அந்த சூழல் தான் நல்லது என்ற ஒரு மனப்பாங்க எடுத்து வச்சிருக்கிறோமா?
இல்ல நாங்க ஒரு பிரேமுக்குள்ள நிக்கிறோம். அந்த பிரேம ஆமாம் விட்டு அதான் வெளியில நான் வாரம் இல்ல. அதுதான் பிரச்சனை. ஒரு கிணத்துக்குள்ளேயே நின்று கொண்டே அதை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருந்தது. வேற இன்னொரு கிணறு இருக்குது அங்கால, இன்னொரு குளம் இருக்குது பாருங்க கொண்டால் அதை பார்க்கறதுக்கு எங்களுடைய மனம் தயாராக இல்லை. அதுதான் காரணம். உண்மையா காரணம் அதுதான். இல்ல நான் உண்மைதான் நீங்க சொன்ன அது சொல்ல ஏனென்றால் நாங்கள் அந்த இதுக்குள்ள பழகப்பட்டுட்டோம். அதையே தான் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் செய்த நடக்கிற விஷயங்களை தான் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அப்படி நடந்தா தான் சரி என்ற மாதிரியும் நினைக்கிறோம். அதனாலதான் அடுத்த சந்ததியோட எங்களுக்கு முரண்பாடே வருகுது. நிச்சயமா, அதுகள் இந்த நிச்சயம். சூழல நல்ல ரசனை என்று சொல்லுங்கள். நாங்கள் இல்ல இது சரியில்லை அந்த காலம். அப்ப நாங்கள் இன்னமுமே இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறாம இருக்கிறது ஒரு தவறு மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்க வந்து ஆமா, நாங்கள் எங்களை உண்மையில நாங்கள் மகிழ்வான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை இசைவாக்கம் வேற வேற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை இசைவாக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் நாங்கள் இன்றைய வாழ்வை, இன்றைய தினத்தை, இன்று என்று சொல்வதை ரசித்து வாழக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதுக்கு சில வேளையில நாங்களே எங்களை நாங்களே முட்டுக்கட்டைகளாக இருக்கிறோம். அதை சொல்லி இல்ல சரியான முட்டுக்கட்டை. அது வந்து நான் இந்த ஒரு 25 வருஷங்களை தாண்டி இந்த நாடுகள்ல இருக்கிறவைக்கு நீங்கள் ஓரளவுக்கு நிரந்தரம் இங்கதான் இருக்க போறீங்கன்னு தெரிஞ்சுமே ஐயோ இது சரியில்லை, தாயோ சூழல் தான் நல்லம், இது சரியில்லை, அத பிள்ளைகளோட சேர்ந்து அனுபவிக்கணும் இல்ல. அதனால பிள்ளைகளுக்கு ஒரு இடரா இருக்குது. என்ன நீங்க எங்களோட சேர்ந்து வாரியல் இல்லை, எங்களோட அங்கேயே தாயத்தைய கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் கேட்கிற அளவுக்கும் பிள்ளைகள் இருக்கணும் சில வீடுகள்ல பாக்க. நிச்சயமா, நிச்சயமாக. நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டுக்காரர்களும் இப்ப எங்கட இலங்கையாக்கள் தான் இப்படி சொல்லி நம்ம பார்க்கல. மற்ற நாட்டுக்காரர் இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பி ஒரு துருக்கி நாட்டுக்காரி, அவள் நெடுக இது என்ன ஜெர்மன் நாடு, இது என்ன ஜெர்மன் நாடு. நான் கேட்கிறப்ப ஏன் இங்க இருக்கிறான்னு கேட்கறது. அவள் சொல்லுவா துருக்கு அங்க அது இருங்க சொல்லுவா, நெடுக சொல்லுவா. அதை நெடுக சொல்லுவா, ஒவ்வொரு கதையிலையும் கொண்டு வந்துடுவா. இது என்ன ஜெர்மன் நாடு, இது என்ன சைச நாடு, உடனே டப்பு டப்புன்னு சொல்லுவா. ஆனா இங்கதான் இருக்கிறா, இங்கதான் இருக்கிறா சொல்லிக்கொண்டே இருப்பா. ஆமா, அது அப்ப நான் அப்ப விளங்கிக் கொண்டேன். நாங்கள் தான் அதுக்குள்ள போக முடியாம இருக்கிறோமே ஒழிய அது நாடு நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் நடக்குது. நாங்கள் தான் அதுக்குள்ள போக முடியாம அந்த 2 இருதலை கொள்ளியரும் மாதிரி என்று சொல்லலாம். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைங்கிற காலமும் போயிடும். காலமும் போயிடும். பிறகுதான் யோசிப்பினம் ஒரு முதுமை வரைக்கும் ஐயோ நானும் ஒரு அந்த காலத்துல வாழையிலே இப்ப பிள்ளைகள் ஒரு அம்மா சொல்றா பிள்ளைகள் கேட்க ஒரு இடமும் போயில, அவாவுக்கோ 75+ வந்துட்டுது. ஆனா இப்ப சொல்றா நான் பிள்ளைகள் கேட்க போயிருந்தேன், 4 நாட்டை பார்த்திருப்பேன், நான் ஐயோ வரையில இருந்தபடியாலாம் இப்ப 75 பிறகு மூட்டு வலி, மூலங்கால் வலி, படிக்கிற மாட்டான்னு வரைக்குள்ள அவக்கு கவலையா இருக்குது. அதனுடைய நாங்கள் அந்த காலங்களை லபக்கண்டு எங்களுக்கு ஜாதகமாயும் பிடிச்சு கொள்ள வேணும், இல்லாட்டி போனா வராது மீண்டும். நிச்சயமா காலத்தை பிடிக்கவே இல்லாது, ஒரு செகண்ட் போனாலும் அதை திருப்பி எடுக்க இயலாது. இப்ப நாங்க 2025 இப்ப வந்த மாதிரி இருக்குது, மார்கழிக்கு வந்துட்டோம். அப்ப இன்னும் ஒரு 2 கிழமையில அடுத்த வருஷம் வர போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த இவ்வளவு வேகம் உண்டு. உண்மையில இங்கேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய இந்த மார்கழி மாதம் இருந்தாலே இங்க இவங்க காலத்து இவங்க இந்த நாட்டாக்கள் இதை பாருங்க, மார்கழி மாதம் இருந்தாலே ஒரு இவைண்ட ஒரு குசி சரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான மாதம். அவை நல்லா சொல்லுவீங்க. அந்த இந்த நத்தர் வரப்போதண்டா 24ஆம் 25ஆம் தேதிக்கு 22ஆம் தேதி 20ஆம் தேதியிலிருந்தே தயார்படுத்தல், வீடுகள் எல்லாம் புதுசாக்கி, வீடு எல்லாம் புதுசு பெட்டுகள் கவர்கள் மாத்தி, அந்த கீழே போர்டன் இதெல்லாம் டெப்பிசர்கள் எல்லாம் மாத்தி இதண்டு எல்லாம் செய்வாங்க. அதை அனுபவிக்கிறாங்க அவங்க. நாங்க எங்க வருஷப்பிறப்புக்கு எப்படி வீடுகளை கூட்டி செய்வோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த பழைய ஆக்கள் ஜெமங்காரர்களை சந்திச்சு அவங்க செய்யறத நான் பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க அவங்களும் இப்படி நாங்க இன்றைக்கு வீடு அதை செய்யணும் இதை செய்யணும், கேட்டின் கலட்டி கழுவோணும், அதுகள் எல்லாம் சொல்லுவினோம். அப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க தானே அந்த இது நல்லா. நிச்சயம் அதான் சொல்றோம். அந்த நாங்கள் எங்களை இறுக்கமாக வச்சிருக்காமல் இளைய மனமுள்ளவர்களாக நாங்க மாற வேணும். ஏனென்று கேட்டா நீங்க சொன்ன சரி, இப்ப அவர்களை பார்க்க அந்த சுறுசுறுப்பு, அவர்கள் செய்யற வேலைய ஏன் நாங்களும் இந்த காலத்தை மகிழ்ச்சியோட எதிர்பார்க்கலாம் என்று நினைச்சோம்டா நிச்சயம் எங்கட மனமும் மாறும். அதனால எங்கட மனதிலதான் இருக்கே ஒழிய அந்த ரசனைக்கு எங்கட மனம்தான் காரணம். சார் நீங்க சரியா சொன்னீங்க, உண்மைதான் அது. மிக்க நன்றி டீச்சர், மிக்க நன்றி. நன்றி. நாங்க அந்த அடுத்ததில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
இணைந்து கொண்டார் சாந்தினி துரியரங்கன் அவர்கள் மிக சிறப்பாக அவர் அந்த கருத்தை சொல்லி இருந்தார். ஏன்னா நாங்கள் எங்கட மனம்தான் அதுக்கு காரணம், நாங்கள் தான் அனுபவிக்காம இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி அடையாளத்தோட நாங்க நேவிசக்கா வளர்ப்போம். வாங்க நேவிசக்கா. வணக்கம் நகுலா. வணக்கம் வணக்கம். நீங்க களை கட்டுது என்ன பின்னாலே எல்லாம் வடிவா போட்டு கிறிஸ்துமஸுக்கு? நீங்க நல்ல ஒரு தலைப்பு மார்கழி. அங்க அங்க அந்த காலம் அந்த காலம் எங்களுக்கு அந்த காலத்துல மார்கழி மாசம் வந்தாலே எங்கட ஊர்ல ஒரு கொண்டாட்டம். மார்கழி இந்த நவம்பர் மாசம் 29ஆம் தேதியே எங்கட ஊர்ல கொடியேற்றம், கோயில் திருவிழா வந்து கொடியேற்றம். அப்ப மார்கழி தொடங்கின உடனே ஒரே கலகலப்பு, ஒரே குதூகலம். இரவுல ஆலயங்களுக்கு செல்றது, அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் 8 நாளும் வச்சு நோவன வேஸ்வரன் சொல்றது வச்சு 8ஆம் தேதி கொண்டாட்டம் முடிந்தது. இந்த முறை 8ஆம் தேதி கொண்டாட்டம், கோயில் திருவிழா முடிஞ்சிருக்குதாங்க. அப்ப இப்ப அந்த அந்த காலங்கள்ல அந்த இயற்கையும் ஒத்துழைச்சது. இப்படி இந்த சூறாவளி அந்த அப்படியெல்லாம் இல்லை. இந்த மார்கழி மாசத்துல மென்மையான பனிக்குளிர், மென்மையான காற்று, மென்மையான ஒரு சிறு சிலிண்டர் குளிர், அப்படித்தான் இருந்ததை ஒழிய அந்த பெரிய பெரிய இதுகளா இருக்க இல்லை. அந்த காலங்களில் மீன்கள், கடல்கள்ல மீன்கள் பட்டா அது ஊரே செழிப்பா இருக்கும். மார்கழி மாதத்துல ஊரே பெரிய கொண்டாட்டமும் குதூகலமா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் அந்த குதூகலமும் கொண்டாட்டமும் பற்றிக்கொள்ளும். அதுக்கு பிறகு கோயில் திருவிழா முடிய இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது இங்கதே மாதிரி அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டாலும் ஒரு கிறிஸ்துமஸாக அங்க இருந்தது. பசுமை அந்த குடில எல்லாம் பச்சை புல்லால புல்லுகளை கட்டித்தான் அந்த குடில்களே அமைப்பார்கள். அமைச்சு அந்த கோயில் நத்தாருக்கு இரவுல தான் விசேஷமான பூசை இரவுல வைப்பார்கள். அப்ப இரவுல போறது நத்தார் கோயிலுக்கு இரவுல தான் நாங்க போவோம். போனா சிறப்பாக இருக்கும். சாமத்துல வைப்பார்கள். அப்பதான் அந்த பாலன் பிறப்பாருன்னா அந்த பாலன் பிறக்கிற நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துடும். அந்த நேரத்திலேயே எங்களுக்கு அந்த ஆயத்தப்படுத்துறது. இங்கதான் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க அந்த நத்தார்ன்னு சொன்ன உடனே பரிசுகள் வாங்கினா அதுன்னு சொல்லி இங்கதான் அது நாங்க அதுக்கு பிறகு வாரேன். ஊர்ல அந்த பரிசு பொருட்கள் இல்ல. ஆனா ஒரு சந்தோஷம், மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. புது சட்டைகள் வச்சு ஏன் இங்க அதே மகிழ்ச்சி இங்கேயும் இருக்குதானே? நீங்களும் இங்கேயும் பச்சை மரம், நத்தார் மரம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வேண்டி வைப்பீங்க. அங்கேயும் ஃப்ரெஷ் இருக்குதானே? அங்கேயும் மரம் இல்ல, அங்கேயும் இருக்கு சவுக்கு மரம். என்ன அந்த ஃப்ரெஷ்ன்னு சொன்னா அங்க அந்த ஒரு மனம் கொண்டு வரும். அங்க அது சவுக்கு என்ன அங்க வைக்கிறோம் நாங்கள். மனம் கொண்டு வரும். மலைவேம்பு வெட்டி வைப்பார்கள். மலைவேம்பு வெட்டி வைப்பாரு. ஒரு மனம் கொண்டு வரும். அங்கத்தே கிறிஸ்துமஸ்ல குடியில ஒரு நல்ல மனம் கொண்டு வரும். இயற்கையோட எங்களை சங்கமிக்கிற மாதிரி அந்த அந்த கிறிஸ்துமஸ் அந்த கொண்டாட்டங்கள் இருக்கும் எங்களுக்கு. இங்க நாங்க இப்ப எல்லாம் சிலைக்கையும் அந்த சில நேரங்கள்ல மரமாக இருந்தாலும் எல்லா மரமும் மணக்காது. இங்க வாங்குற கிறிஸ்துமஸ் மரம் மட்டும் வைக்கிறாங்க தானே. இங்க அந்த மரங்கள் இல்லை. அது நாங்க வெளியாடுங்க சோடு நகலை சோடிச்சுதான் அதை நாங்க அதை சிறப்பிக்கப்பட ஒழிய. ஆனா அங்க மின்விளக்கு இல்லாத காலத்திலையும் அடிக்கலாம வச்சும் அந்த குடியில நாங்க வச்சிருக்கிறோம். எங்கட காலத்துல அப்படித்தான் இருந்தது. அதுக்கு இல்லாம அந்த அதுக்குள்ள குடிசைக்குள்ள வைக்கிற நீங்களோ? வெளியில வைப்போம். வெளியால உள்ளுக்கு வைக்க இயலாது. என்ன செய்வார், அந்த கிட்ட கதைங்க கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி கிடக்கா. அண்ணன் என்ன செய்வார், இப்ப சரியோ வெற்றி இருக்குதானே, எடுத்து வயிறுகளை தொடுத்து கலந்து சின்ன சின்ன பல்புகளை வாங்கி அதுல அது நாங்களும் செய்யறோம். நாங்க கதவுகள்ல பூட்டி விடுறது என்ன சின்ன குடிலுக்கு போடுறது. அந்த இதைத்தான் அந்த குடிலுக்கு போடுவோம். குடிலுக்கு போட்டா பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். மலைவேம்பிட மனங்கள், இந்த இலகுலர் அந்த நத்தார்ன்றது ஒரு அந்த கொண்டாட்டத்தை அந்த பாலன் உண்மையிலேயே பிறக்கிறாருன்றது. ஆனா அங்க குடிசையும் வைக்கிற நீங்கள் எல்லாம் அந்த குடிசையும் வைக்கோலால வச்சு அப்படி வைக்கிறது என்ன சின்ன வீடு மாதிரி சின்ன குடில் மாதிரி செய்து வைக்கிறது. ஆனா அந்த ஆலயங்களில் வைக்கிறது உண்மையிலேயே அந்த மாட்டுக்கொட்டில இருக்கிற மாதிரி இருக்கும், சிறப்பாக இருக்கும். நத்தார் முடிய இன்னைக்கு இந்த புது வருடம் என்று சொல்லும்போது நாங்கள் நவாலி சேர்ச்சிக்கு ஒருக்கா பார்த்தது எனக்கு ஞாபகம். நவாலி ஒரு சேர்ச்சி இருந்ததில்ல முந்தி, அதுக்கு போறோம். அது கொஞ்சம் பெரிய சேர்ச்சி, அதுக்கு போறவை ஆக்கள் அந்த நத்தார் நேரங்களில். இனி நத்தார் முடிய வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. வீடுகள் வெள்ளை அடிக்கிறது அங்க வருஷத்துக்கு தான் எல்லாம் செய்கிறது. வீடு வெள்ளை அடிக்கிறது, புத்தாடைகள் எடுக்கிறது, இந்த கேக் அடிக்கிறதுக்கு அரிசி மாவெல்லாம் அடிப்பார்கள். என்ன செய்வார்கள் அங்க அந்த 1-2 பேர்ட்ட தான் அந்த தாச்சி கேக் செய்வார்கள். அங்க தாச்சி கேக் தெரியுமா? என்னண்டு ஒத்தையா இருக்கும், கீழையும் மேலையும் நெருப்பு வச்சுதான் அந்த நெருப்பு வச்சு. ஆமா, அங்க முந்தி ஒவ்வொன்னு இல்ல தானே அந்த காலங்கள்ல. சொல்லுவார்கள் ஊர் கேக்குன்னு சொல்லுவார்கள். ஊர் முழுக்க அந்த கேக் செய்வார்கள். அந்த 1-2 பேர் எடுத்தா அந்த தாய்க்கிற்கும்
இந்த இந்த கியூவில் நின்று வாங்குற மாதிரி சொல்லி வைப்பார்கள், எனக்கு அடுத்தது எனக்கு தான் எனக்கு தான்னு சொல்லி அப்படி சாமஞ்சாமமா அந்த கேக்கை செய்வோம். அப்படி சந்தோஷமான ஒரு காலங்கள் அந்த காலங்கள். நாங்கள் உண்மைதான், நாங்கள் இந்த கிறிஸ்டியன் எங்களோட படிக்கிற பிள்ளைகள் அவைய அப்பா அம்மா அவைய இருக்கிற வீடுகளுக்கு போய்த்தான் அந்த இதை கொண்டாடுறத பார்ப்போம். அப்ப கேக்கு சாப்பிடறதுக்காக போறது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் நீங்க சொல்ல. எங்க ஊர்ல அரிசிமா கேக் செய்வார்கள். அரிசி மாவில இடிச்சு கேக் ஆமா. செய்யறது ஒரு விசேஷமான கேக். அது நல்ல மணமாவும் இருக்கும். அதான் அந்த நெருப்புல வச்சு சுடுறது. சரி சரி. நெருப்பு மேல எங்களையும் தமிழ் போட்டு தான் அந்த கேக் செய்வார்கள். இரவிரவாக செய்வார்கள். ஊர் முழுக்க அந்த கேக்கோட வாசனை மணக்கும். சரி, இங்கே ஏன் நீங்கள் அதை செய்கிறீங்க? இங்கே ஏன் அதை நீங்கள் மாற்றி இங்கேயும் ஒருக்கா செய்து பார்க்கலாமே? அந்த 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 இது இங்க கிடைக்காது. கிடைச்சாலும் இங்க நெருப்புகள் டனல்கள் எடுக்கிறது அது கொள்றது ஒரு கஷ்டம். ஆனா இங்க கேஸ்ல செய்யலாம் தானே? கேஸ் அடுப்புல அவங்களாம் வச்சு செய்யலாம் செய்யலாம். ஆனா அந்த அவனு டேஸ்ட் வராது. நாங்க இங்க செய்யறது அந்த டேஸ்ட் அங்க அந்த மண்ணுகளிலும் அந்த செய்யறது, மணல்லையும் அந்த செய்யறது சில பேர் நெருப்புல கனலில வேகிற அந்த டேஸ்ட் இங்க இந்த கேக்குகளே வராது வராது. நாங்க செய்து உண்மைதான். பார்த்திருக்கிறோம். அந்த சுகம் அந்த இனிமை இங்க இருக்காது. இங்கேன்னா மார்கழி மாசம் வந்தா சரி, ஆனா இஞ்சத்தே சுவைக்கேற்றதா நீங்க மாறத்தானே வேணும். ஏன் மாறாம இருக்கு? இஞ்சத்தே ரசனையும் ரசியுங்கோவன் இல்ல இங்க இஞ்சையும். மாறும். அதுதான் நான் அதான். சொல்ல வரேன். அங்க அப்படி இருந்தோம். ஆனா ஓ இங்க வந்து நாங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு மாறிட்டோம். நிச்சயம். நாங்க இப்ப இப்ப நாங்க எங்களுக்காக இல்லை, எங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகளுக்காகத்தான், அவர்களுக்காகத்தான் நாங்க பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது. மார்கழி மாசம் வந்தா பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கோம். இப்ப பிள்ளைகள் வளர்ந்துட்டுதுகள். அப்ப அதுகளுக்கு சின்ன இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி செய்கிற சந்தோஷங்கள், அதுகள் வந்து வீட்டுல ஒவ்வொருவரும் நாங்க குடி வைப்போம். பிள்ளைகள் வந்து அந்த அந்த குடிலுக்கு அந்த அந்த சோதனைகளை கொழுவு ரைட்டு. பார்த்து கொண்டிருப்போம் வச்சு கொண்டிருப்போம். பருவ வந்து சின்ன கையால ஒவ்வொரு போடும்போது எங்களுக்கு ஆமா, மகிழ்ச்சியா இருக்கும் என்ன. அவர்களுக்கு முந்தி அதான் நாங்கள் இப்ப சாந்தினியும் சொன்னது அதுதான். அந்த ஃபைனான்ஸ் பவம் வச்சா அதுல காட்டுகள், அந்த கூகுள்கள், அந்த இதுகளை தூக்குறதுக்கு பிள்ளைகள் ஆசைப்படுவீங்க நம்ம ஒரு காலம். ஆசைப்படுவோம்னா அது பிள்ளைகள் வருவாங்க. அந்த வந்து சரி. சின்னதா இருக்கும்போது பேர பிள்ளைகள் வந்துடுங்க வீட்டுக்கு. ஓ நாங்க செய்வேன் கொண்டு சரி. நாங்க அப்ப நாங்க வருவாங்களேன்னு சொல்லி நாங்க அவங்களுக்காக வச்சிருவோம் அந்த சாமான்கள். அதுகள் வந்து அந்த கையால கொழுவும் போது எங்களுக்கு ஒரு ஆசை, அதுகளுக்கு ஒரு சந்தோஷம், ஆசையா எங்களுக்கு இருக்கு. ஒரு பாக்குறதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அது உங்களுக்கும் மார்கழி மாதம் தான் விருப்பம் என்ன? அந்த இயேசுபாலன் பிறப்பு இதுகளோட அது ஒரு மாசம் மார்கழி மாதம்னு சொன்னா அது மற்ற மாதங்களை விட மார்கழி உங்களுக்கு மார்கழி சிறப்பான மாசம். எங்களுக்கு மார்கழி சிறப்பான மாதம் சிறப்பான தான். மாசம் தான். மார்கழி வந்தா ஒரு குதூகலமா இருக்கும். ஒரு ஆனா இங்க வந்து இந்த இயற்கை சீற்றங்கள் கணக்க வரதாலே அனுபவிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஆனா அந்த காலங்கள்ல அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த உலக அனுபவிச்சிருக்கிறார்கள் இந்த காலங்கள்ல. ஆமா கிறிஸ்துமஸை நிச்சயம். மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். கிறிஸ்துமஸ் காலங்களை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இங்க புது வருடங்களை பெருசா இது பண்றது இல்ல. கிறிஸ்துமஸை ஒவ்வொரு குடும்பமும் தங்களோட ஃபேமிலியோட தான் சேர்ந்திருந்து கொண்டாடுவார்கள். இல்ல பிள்ளை வேணும், 4 பிள்ளை வேணும், 4 பிள்ளைகளும் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும். இல்லை அந்த பிள்ளையோட வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போக முடியும். மூத்தவர்களை கூப்பிட்டா எல்லா பிள்ளைகளும் எல்லா தம்பிமார் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல அந்த கொண்டாட்டம் நாங்கள் கொண்டாடுவோம். அப்படித்தான். ஒரு தனியா அம்மா அப்பாவை தனியா விட மாட்டாங்க, அவங்களும் தனியா கொண்டாட மாட்டார்கள். கூப்பிட்டு தான் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கொண்டாட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் அந்த செய்ய விட மாட்டார்கள் எங்களை. தனியாக இருக்கிறீங்க வாங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி, இல்லாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து வந்துடுங்கள், இல்லாட்டி நாங்கள் பிள்ளையோட வீட்டுக்கு போவோம். அப்படித்தான் கொண்டாட்டங்கள். இந்த பரிசு பொருட்கள் வழங்குறது பரிமாற்றங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நின்றுட்டீங்களா நீங்க ஜெவலகுல? இல்ல நீங்க தான் உங்களோட படம் தான் வரையில. இப்ப சரி. கொஞ்ச நேரம் வரையில உங்களோட படம். அப்போ அந்த கொண்டாட்டங்களுக்கு பகிர்றது என்னதான். ஆனால் வருஷ பிறப்புக்கு அவர்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட தான் கொண்டாடுவார்கள் அந்த வருஷத்தை. தாய் தகப்பன் வீட்டுக்கு வர மாட்டார்கள். தாய் தகப்பன் இந்த கிறிஸ்துமஸோட முடிஞ்சிடும். தங்களுடைய ஃப்ரெண்ட்மாரோட அவங்களோட வீடுகளுக்கு போய் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க கொண்டாடுவாங்களா? ஆமா, இளம்பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா. ஆனா இல்ல இந்த எல்லா மாதங்களை பார்த்தாலும் மார்கழியின் ஒரு சிறப்புகள் இருக்குது என்ன. அந்த மகிழ்ச்சிக்குரிய நாங்க சொல்றோம் குளிர் ஒரு பக்கம் இருக்கும், அது சினோ கொட்டும் மழை பெய்யும், அந்த குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் சூழலை பாத்தீங்கன்னா ஒரே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. எல்லாம் போட்டு எல்லாம் லைட்டுகள் எல்லாம் பூட்டி எல்லாம் பார்க்க அலங்காரமா இருக்குது. செயற்கை இப்ப இந்த முறை இங்க ஐஸ் கொட்டையில அந்த மாசம் போடுவார்கள். இந்த கிறிஸ்துமஸ் கடைகள் போட்டிருப்பார்கள். அந்த இடங்கள்ல ஐஸ் எல்லாம் போட்டு வச்சு செயற்கையான ஐஸ்கள் மாதிரி போட்டு வச்சிருப்பார்கள். குளிரா தான் இருக்கும், அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனா அதுல போய் அவர்களோட விற்பனை நாங்க பெருசா வாங்குறது இல்லை. அந்த ஒரு இடத்துல இந்த வயினை வச்சு சூடு பண்ணி விற்பார்கள். அங்க என்னத்த
வயன் இருக்குதானே வயின் குழு வயின்னு சொல்றவை அதான் சிவப்பு வயனை அவர்கள் வயசோன்னு சொல்றார்கள். அது அவர் சூடு பண்ணி அது விற்பனை சரியான விற்பனையா போகும் அந்த இடத்துல. ஆமாம் ஆமாம் அது இந்த காலங்கள்ல ஃபேமஸ் குளிருக்கு அது குடிப்பாரு. நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும். அது நல்ல கருவாப்பட்டை அதுகள் எல்லாம் அந்த பழங்கள் இப்படிஸ் எல்லாம் போட்டு அந்த வைன் காய்ச்சுவார்கள். ஒரு காய்ச்சி எந்த நேரம் சூடாகவே இருக்கும். போய் வாங்கி அதை குடிப்பது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். பரிசு பொருட்களை வாங்கி எல்லோருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் பரிமாறுறது ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. கேக் வகைகளை கூட அவர்கள் பரிமாறுவார்கள், எல்லோருக்கும் பரிமாறுவார்கள். அது மாதிரி தான் நாங்களும் இந்த காலத்து கேட்டு போய் நாங்களும் பழகிவிட்டோம். இங்கத்தை காலத்தை பழகிவிட்டோம். இப்போ வெளியில தான் குளிர், வீட்டுக்குள்ள குளிரண்டு இல்லை தானே. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் நல்ல குடில்களை செய்கிறது. ஆனால் இந்த வருஷம் எல்லாத்தையும் தவிர்த்து இருக்கிறோம் நாங்கள். அந்த அலங்காரமான குடில்கள் வைக்கிறது என்னிடம் பயத்திலையோ பயத்திலே இல்லை. நாட்டு மக்களுடைய நிலைமை அங்க அவர்கள் இந்த முறை ஒன்றும் கொண்டாட மாட்டார்கள். அது ஒண்ணு வெள்ளப்பெருக்கு இது அபாயங்கள் இதுதான் அதெல்லாம் தவிர்த்து இருக்கிறோம் நாங்க. செய்ய தேவையில்லை. பிள்ளைகள் செய்வாங்க தெரியாது. எங்களை பொறுத்தவரை பெரியவர்களை அவர்களுக்காக நாங்கள் ஒரு பகுதி அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய தேவை வருகுது எங்களுக்கு. என்ன வெள்ளப்பெருக்கு வேண்டா அது ஒரு பாவங்கள் மனிதனே ஒரு உதவிதானே. நிச்சயமா இங்க ஒளி விழா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்ப அந்த பிரச்சனை அதை குறைச்சு ஒளி விழா வந்துட்டு அதுக்காக சேகரித்த படங்கள் மேல் மிச்சமாக எல்லாத்தையும் சேமிச்சு ஒரு தொகையை அனுப்பிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. திரும்ப 2ஆம் கட்டமாகவும் சேர்க்கிறார்கள். தராதவர்களிடையும் திரும்பவும் சேர்க்கிறார்கள் அந்த படங்களை. அப்போ அதை போயிட்டு அவர்களுக்கு அந்த எங்களுடைய சந்தோஷங்களை குறைச்சி அவர்களுக்கு அதை செய்வோம். அவர்களுக்கு தேவையானதுகளை அந்த நம்முடைய அங்கே அந்த தீவு பகுதிகளிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய இப்போ அவர்களுக்கு நாங்கள் அந்த ஹரிதாஸ் மூலமாக கொஞ்சம் பண உதவிகளை செய்வதற்காக எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். அப்போ எங்களுடைய ஆடம்பர சந்தோஷங்களை இங்கே குறைச்சி கொள்ளலாம். நாங்கள் ஆடம்பரமாக அந்த பெரிய பெரிய குடில் மரங்கள் வைக்கிறது, அதில் வந்து சின்ன மரங்கள் அந்த அடையாளத்துக்காக ஏதாவது ஒன்றை வச்சு போட்டு அந்த நாட்களை நாங்கள் சுத்தமாக கடைப்பிடிச்சா சந்தோஷமாக இருக்கும். எங்களோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் தானே, ஒரு திருப்தி இருக்கும். என்ன நாங்களும் அவர்களுக்கு அவருடைய இடர்களில் நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய பங்களிப்பு செய்தாலும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆடம்பரங்கள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்வோம். ஆனால் குழந்தைகள் விட மாட்டார்கள். குழந்தை பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய பரிசு பொருள் நாங்கள் கட்டாயம் வாங்கி கொடுக்க அது கட்டாயமா வாங்கி கொடுக்கணும். இந்த காலம் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி படுத்துற ஒரு காலமாக இருக்குது. என்ன கொஞ்சம் சின்னதா கொடுத்தாலும் அந்த அன்பு தான் பெருசுங்க. அந்த அன்பு கொடுத்தா அவர்கள் வந்து நீங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சிறது அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இல்ல அதுதான் மகிழ்ச்சிக்குரியாது. ஒரு குழந்தை வரையக்குள்ள அதுக்கு கொடுக்குறோம், அது மகிழ்றது, அதை பார்த்து பேத்தியார மகிழ்றது, அதுல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு இனம் புரியாத அன்பு கலந்திருக்கும். என்ன அதை நாங்கள் அனுபவிக்காம தான் நம்ம அம்மா வேலைக்கு போறோம், அம்மா வேலைக்கு போறோம், நான் தனியா இருக்கிறேன் அந்த குழந்தைகள் ஆதங்க படைக்க நினைக்க கவலையா இருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு விடுமுறை காலங்களாக அநேகமாக இருக்கும். சில தொழில்களுக்கு ஃபுல்லாவே விடுமுறை 31 மட்டும் இருக்கும். அப்ப அவங்க அந்த குழந்தைகளோட நாங்க பிள்ளைகளோட என்ஜாய் பண்ண வேணும். அதனால இந்த வேலை விடயங்களோ இவையற்றி எல்லாம் அதுக்குள்ள அவங்க எடுக்க மாட்டாங்க, பாரப்படுத்தவே மாட்டாங்க. எங்களுக்கு 20ஆம் தேதி ஒன்றும் விடுங்கோ. பாடசாலைகள், தொழிற்சாலைகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் லீவு விட்டுடும். அதுக்குள்ள வேலை இருக்கும், இருந்தாலும் அந்த லீவை எடுத்துக்கொள்ளுவார். லீவு எடுத்து வீட்டுல இருந்து பிள்ளை எடுக்கிற வீட்டுல விளக்கு அலங்காரங்கள் செய்திருப்பாரு. நிறைய விளக்கு அலங்காரங்கள் செய்வார்கள். ஆனா இந்த முறை இங்க குறைவு. இந்த பிரான்ஸ்ல அப்படி இருக்கலாம். கரண்ட் விளையாடியோன்னு தெரியல, நிறைய குறைவு. என்னன்னு சொன்னா அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு. அந்த கட்டணங்களும் அதிகரிச்சபடியா மாதிரியான அந்த சோதனைகள் அந்த ஆடம்பரங்கள் எல்லாம் மிகவும் குறைவாகத்தான் தெரிகிறது. கடைகள் விற்பனை செய்கிற இடங்கள்ல விற்பார்கள், அவர்கள் மக்கள் போய் வாங்குறார்கள், விற்பார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் வந்து வெளி இதுகளில் கொஞ்சம் அந்த ஆடம்பரங்களை குறைச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. இருக்கலாம். ஏனென்றால் இப்ப இப்ப நீங்க அப்போத சொன்னீங்களே அந்த இதுக்கு என்ன தொழில்நுட்ப வலு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அந்த கரண்ட் உற்பத்தியும் அதுவும் வந்து குறைஞ்சு கொண்டு போகுதுன்றபடியே சேமிக்கக்கூடிய வசதிகளை தான் நான் பார்ப்பினேன். அதனால சில நேரம் அந்த கூடுதலான லைட்டுகளை குறைச்சிருக்கலாம். ஆனா எங்கட நகரம் அவ்வளவு அலங்காரமா இருக்குது. நான் காலையில 7 மணிக்கு 6:45 7 மணிக்கு போய்க்க இருட்டு, அந்த இருட்டுகளுக்கையும் அதை பார்த்து கொண்டு போய்க்க இவ்வளவு சந்தோஷமா கிடையாது. இருட்டு சரியான இருட்டு. 8 மணி மட்டும் வெளிச்சம் அதுக்கப்புறம்தான் வெளிச்சம் வருது. அப்ப ஒரு சந்தோஷமான மாதம் மார்கழி மாசம். வசந்த காலம். இல்ல வசந்தத்தை கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதைத்தான் அதை பார்த்த உடனே எனக்கு இப்படி ஒரு தலைப்படுத்தி பேச வேணும்ன்ற நேயர்களை காண எனக்கு வேற
உங்களோட ஆமா. பக்கத்துலயும் மார்கழி மாதம்னா பல கொண்டாட்டங்கள் இருக்கலாம். திருவெண்பாவை திருவெம்பாவை என்று ஓ இருக்கலாம். திருவம்பாவை பிள்ளையார் கதை. அது காலம் கோயில் கொண்டாட்டங்கள். நாங்கள் அது இந்தியாவில் இருக்கும்போது அதை பார்த்துருக்கிறோம். விடிய ஆமா, காலத்துல விடிய காலமேல பாட்டு சத்தங்கள் கேட்கும். மணி அடிச்சுக்கிட்டு வருவார்கள். நிச்சயம் நிச்சயம். பெண்கள் பெரிய லவுட் ஸ்பீக்கர் போட்டு இல்ல பாட்டுகள் கூட்டி இருப்பினா. பெண்கள் பாட்டு படிச்சுக்கிட்டு வருவார்கள். நாங்கள் இருக்கும் காலங்களில் அப்ப அதுதான் அந்த திருவெம்பாவை ஆனா இஞ்சத்தையும் அனுபவிக்க வேணுமாக்கா. நெடுகளும் நாங்க தாயச்சூழல் நல்லா இருக்கு மங்கத்தை கேட்கும் மங்கத்தை இதுகளும் நல்லா இருக்க மாட்டோம். அப்ப இது ஏன் நல்லா இல்லையோ, ஆனா வந்துட்டோம் இனி என்ன அனுபவிக்க வேண்டியது தானே. அதே இல்ல நாங்க விட்டுட்டு போறோம். இங்க அனுபவிக்கத்தான் வேணும். வீட்டுல ஆமா, வேண்டிய அதை அனுபவிக்காதால அடுத்த சந்ததிக்கும் நீங்கள் இடைஞ்சலா இருக்கிறீங்க இல்ல. அவைய கேக்கு செய்யுங்கோ, பிஸ்கட் செய்யுங்கோ, இது ரெண்டு சொன்னா எங்களுக்கு நாங்கள் அதுகள்ல ஈடுபாடு இல்லாம இருக்கிறோம். அது ஈடுபட வேணும். அந்த முந்தி நாங்கள் பிளட்சன் செய்யறோம். அந்த பிஸ்கட் செய்ய பிள்ளைகள் வந்து அந்த குத்தி வெட்டி இதானே நம்ம அதுகள் பிள்ளைகளோட ஈடுபட வேணும். செய்ய வேணும். கட்டாயம் அது செய்ய மகிழ்ச்சிக்குரிய காலங்கள் இவியல். கட்டாயம் விடுமுறை காலம் 20ஆம் தேதி பிறண்டா குழந்தைகள் நிக்குங்கள். வேணும். அவையோட சேர்ந்து பெற்றோரும் மகிழ்ச்சியாக அதை செய்து பழக வேணும். நாங்க இப்ப தனியா இருக்கிறோம். ஆனா பிள்ளைகள வீட்டுல பிள்ளைகள் தாய் செய்யற இடத்துல செய்வினமா. ஓ அது நல்லது. செய்யறது நாங்க 2 பேரும் தானே. பேக்கெட்டா கட்டி அவை வைப்பினம். நான் இது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அந்த இதை பாக்க குதூகலமா இருக்குது. நான் செய்வேன். நான் செய்து பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கொடுக்கும்போது அதுகளுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் செய்யற இந்த தின்பண்டங்கள் அதுகளுக்கு சந்தோஷம். அப்ப அதுகளுக்கு நிறைய மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அதுகளில் குறை வைக்கிறது இல்லை. சாப்பாடு விஷயங்களை செய்து கொடுக்கறது தான். பிஸ்கட் செய்யறதுக்கெல்லாம் ஜாமான் வாங்கி வச்சிருக்கிறோம். செய்து நானும் வந்து செய்யணும் இருக்கிறேன். நேரங்காலங்கள்லாம் சில நேரம் ஒத்துழைக்கிறது குறைவா கிடாக்கு. நிச்சயம் நாங்கள் அது கட்டாயமாக நாங்கள் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கும் கொடுக்கலாம், நண்பர்களுக்கும் கொடுக்கலாம். அதை விட குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நாங்க கட்டாயமா அப்ப நாங்களும் இயங்கி கொண்டிருக்கிறோம்ன்றது வேற. இல்லாட்டி வீட்டிலும் சோர்வாயே போடும். வெளிச்சூழல் சோர்வு எங்களுக்கு இருந்தா வீட்டு சூழலும் இது என்ன கார்காலம் இப்படி இருக்குதுன்னு நினைச்ச வேண்டாம். எங்களுக்கும் இருண்ட காலம் போல இருக்கு. நாங்க அதை உருவாக்கி கொள்ளலாம். நாங்க ஆமா உருவாக்கி அந்த சந்தோஷங்களை நாங்க எங்களை இதால உருவாக்கி கொள்ளலாம் தானே. அதை சிறப்பாக நாங்க செய்யலாம். ஒரு விஷயங்களையும் நாங்க விடுபடாம அந்த என்னத்த வழிபாடோ வீட்டு நடக்கும் விசேஷங்களோ செய்யலாமாக்கா. எல்லாருக்கும் மனசு அந்த இதுகள் வர வேணும். அது இல்லாம இருக்கணும் சோர்வு மாதிரி. அதைத்தான் நாங்கள் அப்படி சோர்வா இருக்காம சுறுசுறுப்பா எப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாம்ன்றுதான் இந்த தலைப்பை கொண்டு வந்தேன். சற்று வித்தியாசமா பேசுவோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்க ஆலயங்கள்ல பூசைகள் இருக்கும். அப்ப பாடல்கள் அதுகளெல்லாம் பிராக்டிஸ் பண்றது, அந்த வழிபாடுகளுக்கு அந்த ஆயத்தப்படுத்துறது எல்லாம் அது சிறப்பு. அந்த நேரங்கள்ல கிறிஸ்துமஸுக்கு பாடல்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிக சிறப்பான விஷயம். உங்களுக்கு நல்லது. கிறிஸ்டியன் ஆக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான காலம். நாங்க செய்யற விஷயங்கள் நல்லது. நேவிசக்கா உங்களோட கருத்து சிறப்பா இருந்தது. நவுலவதி இணைஞ்சிருக்கிறா. வாவை எடுப்போம். மிக்க நன்றி. அழகாக சொன்னீர்கள். அந்த கேக்கும் அந்த சூழலும் அந்த காலத்துல அனுபவிச்சதையும் சேர்த்து மிக்க நன்றி. வணக்கம் நவுலவதி தில்லத்து வாங்க. வணக்கம். நானும் கேட்டுதான் இருக்கிறேன். விருப்பம் உங்களை நினைச்சால் அந்த பூவுக்குள்ள இருப்பீங்க. அந்த பூவை தான் நினைவு வரும். ஆமா இப்ப எல்லாம் வாடி கொண்டு வந்துட்டது. அந்த மழை தொடர்ந்து பெய்யறதால கீழே கவுண்டு அழுகி கொண்டு இதண்டு அல்லது கொஞ்ச நாளைக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி மார்கழி இருக்குது? அந்த மார்கழி இந்த மகிழ்ச்சி எப்படி? லண்டன்ல எப்படி இருக்குது? தாயச்சூழல் எப்படி இருந்தீங்க? போன்றவற்றை பேசுவோம். தாயச்சூழல்ல எங்களுக்கு இப்ப சின்ன இருக்கேக்கு இப்ப நாங்கள் உதவிதானே செய்வோம் அவைகளுக்கு. உதாரணத்துக்கு எங்களுடைய அம்மம்மா இருப்பா, தைப்பொங்கலுக்கு அடுப்பு செய்யறதுக்கு மண் அள்ளி என்று கொடுக்கணும். அந்த புத்து சொல்லி வளவுக்கு அந்த புத்து இருக்கு, அது அதுல போய் வெட்டி அவ நின்றுக்க அதை கொண்டு வந்து வீட்டை கொடுத்தா அவ பேருந்து அடுப்பு கட்டை செய்வா. செய்யக்க நாங்க பார்த்து கொண்டு நிக்கிறது, காலை வைக்கிறது, அதுல கையடையாளம் வைக்கிறது. அப்ப பேருந்து திரும்ப செய்வா. பேருந்து அந்த தைப்பொங்கலுக்கு மார்கழியே செய்துடுவீனவா? அந்த அந்த மண் காயணுமே அடுப்பு. மற்றது பாலை சேர்த்து வைப்பா பொங்கலுக்கு. பாலை தென்னை மரத்துல நாங்க பாலைண்டா அந்த மேல் மடலம் புடுங்கி அந்த இரகசியமா நாங்க தேத்தனி வைக்க அதுகளை இதுகளுக்கு எடுத்து போடுவோம். பேச்சு நடக்கும். அது கெரிய எரியும்.
தெரியும் தெரியும். அப்ப நல்ல அவ கட்டி கொண்டே உருவத்தை வைப்பா, தேங்காய் எடுத்து வைப்பா, ஓ அந்த விழுகிற ஒரு ஆயுதங்கள் செய்வினம் என்ன ஜனவரிக்கு ஆயுதங்கள் மார்கழிக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றை செய்து வைப்பா. அவ மற்றது வந்து மார்கழியில அந்த மார்கழி 15ஆம் தேதி 16ஆம் தேதியில மாதம் பிறக்க முத்தத்திலே ஒரு மெழுகி கோலம் போட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூ வச்சு பேந்த அதுக்கு கரையில ஒரு சதுரம கீறி அந்த மெழுகி ஒரு புனிதம ஒரு கரையில துப்பரவை அந்த பிள்ளையாரை அடுத்த நாள் காலமே எடுத்து வச்சு அந்த 31 பிள்ளையாரும் தெப்பங்கள் எல்லாம் அண்டு கொண்டே குளத்துக்க போடுறதுக்கு மோதம் அதுகள் எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டே போடுறது. அப்படி பல வேலைகள். ஆனா நாங்கள் வந்து கூடுதலாக அந்த நேரங்கள்ல வெளியில விளையாட இல்லாத என்னண்டா ஈரம் சேறு அது அப்ப வீட்டுக்குள்ளதான் அந்த நேரம் வந்து எங்க ஒரு அண்ணாதான் அவற்ற டவுசர்கள் அது இத அந்த குளிருக்கு எடுத்து போட்டு கொண்டு போய் நடக்கிறது சேர்ந்து படுத்து கதைகள் இதண்ட படங்களின் பேர் அப்படி இப்படி கொஞ்சம் அக்கா வந்து ஆக கூட இதுகள்ல இன்ட்ரெஸ்டா இருப்பா. அப்படி ஏதாவது பாட்டு பாடுவோம் அடி பாடுவோம் எல்லாம் செய்வோம். சரி அப்ப இங்க என்ன செய்யறீங்க? என்னண்டா சமைக்கிறது தான் நாங்க இந்த காலத்துல கஷ்டம். அப்ப வெள்ளெண்ணெய் சமைச்சு போட்டு எல்லாருக்கும் சுட சுட சாப்பாடு அந்த மழை பெய்கிற நேரங்கள்ல சாப்பிட்டுட்டு பேந்து வேற என்ன வேலை ஒன்றும் இல்லை போயிருந்து பேந்து ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் சேர்த்து கடையில போய் கச்சான் வேண்டியன்னு வரது சிலவுகளை பான் வேண்டுவான். அம்மா வீட்டுல பான் அந்த அது வந்து ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்னு பெருசா வேண்ட மாட்டேன் அருமையாத்தான் வேண்டுவேன். அப்ப நாங்க வேண்டுவோம் பேரிச்சம்பளம் வேண்டுவோம். இப்படியானது சிலவுகளை அம்மாவை கேட்டு இந்த அச்சு எது சுகமா செய்யலுமோ அதுகளை செய்து கொள்ளுவோம். நாங்க செய்து எல்லாருமே சாப்பிடுவோம். அதுவும் அந்த கூட விதர நேரங்கள் வாரது திருவம்பாவது பிள்ளையார் கதை வரும். அப்ப அந்த கோயிலுக்கு போற அந்த கோயிலுக்கு போறதுக்கு உடுப்புகள் முதல் நாளே இதண்டு வைக்கிறது என்னண்டா அதிகாலையில போறபடியா அப்படி பல வேலைகள் செய்வோம். ஆனா இங்க வந்து டென்மார்க்ல வந்து கூட வந்து இந்த பிள்ளைகள் வந்து அந்த சின்ன சின்னனா இருக்கைக்கே கொண்டே உரம் தானே நேசரைக்கு அவன் இடத்துல பிள்ளைகள் பராமரிக்கிற அந்த இடத்துல வந்து அவ கிறிஸ்துமஸுக்கு இந்த கொழுவி விடுறது ஜன்னல்ல கொழுவுற கண்ணாடியில கொழுவுற அதுகள் இதுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா செய்து கொண்டிருவினம். இந்த ஒரு பிரசன்ட் அம்மாக்கு அப்பாக்கு வந்து அதுகள் செய்து அப்ப அந்த பிள்ளைகள ஆசைகளை நாங்க நிவர்த்தி செய்யறதுக்காக அதெல்லாம் நாங்க வீட்டிலையும் அந்த செய்கிற மாதிரி வீட்டுல இது செய்வோம். அம்மா இதையும் செய்யல அம்மா அதையும் செய்யலண்டா கடையில கண்டா வேண்டி கொடுக்கணும். அப்ப அதால இந்த பிளாஸ்டிக் மரம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவைகள் வந்து பிரசண்ட கட்டி முதலே மரத்துக்குள்ள வைப்பினம் தானே. அதே மாதிரி நாங்களும் செய்து வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரசன்ட் அவைகள் காட்டாம கொண்டு வந்து வைப்பினம். அங்க பழைய இதுகளை செய்ததுகளை கொண்டு வந்து வச்சு பேருந்து அந்த பிள்ளைகளும் சில வேளை வருவார்கள். மற்றது இந்த பிஸ்கட் இஞ்சி பிஸ்கட் அந்த சின்ன வட்டம் அது அது அங்க சொல்ற பேவனுதா அது இதுவும் போட்டு அது இருக்குமா அதுகள் இதுகள் எல்லாம் சேர்ந்து செய்து கொள்ளுவோம். பிள்ளைகளும் சேர்ந்து செய்வார்கள். அப்ப அப்படி எல்லாம் செய்வோம். லைட்டுகள் ஜன்னல்களுக்கு சோடிக்கிறோம். இதுக்கு முதல் அப்ப லைட்டோட கண்ணாடிக்கு முதல் கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் கழுவுவோம். அவைகளும் அது செய்வினம். நாங்கள் செய்தாலும் இதுக்கும் பேர்ந்து செய்வோம் கூடுதல். ஒருதருக்கு இப்ப சில டைனஸ்கார கூப்பிட்டு சாப்பாடு தருவினம் பெற சொல்லி அந்த 24 எங்களை அவை வர சொல்லிவினம். அவை எங்களை விட்டு வருவினம். லண்டன்ல என்ன செய்யறீங்க? லண்டன்ல நாங்க அத மற்ற சாப்பாடு அதுக்கேத்த சாப்பாடு அங்க சாப்பிடுற சாப்பாடு அரைவாசி செய்து கொள்ளுவோம். எல்லாம் அந்த மச்சம் அதுகள் தானே கூட. அப்ப அது மாதிரி இஞ்சையும் வந்து நாங்க வீடு முழுக்க என்ன லைட்டுகள் போட்டு தொகை மற்றது கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருக்கிறேன். அது பிள்ளைகளுக்கு கொடுக்குற பிரசன்ட்டுகளை சுத்தி போட்டு இப்ப ஒரு ஆளுக்கு வச்சு கிடக்குது. பேரனுக்கு கொடுப்பீங்க என்ன? பேரனுக்கு கொடுக்கறதுகளை
வேண்டிய அதை தெரியாம அதை கட்டி அதையும் பார்த்து கொண்டு எண்ணி கொண்டிருப்பினம் எப்பன்னு சொல்லி பார்த்து கொண்டு அதுதான் எதிர்பார்ப்பு. சேர்ந்து அதை எடுத்து உடைக்க முந்தி எல்லாம் படம் எடுக்கிறது என்ன அந்த பிள்ளைகள் முதல் அதை கிழிச்சு எவ்வளவு நேரம் செல்லும் அப்படி பேர்ந்து அங்க ஒரு லிஸ்ட் எழுதி தெரிவினம் பெரியாக்கள் சரி சின்னாக்கள் சரி அது அவைண்ட டெனிஸ்காரர்கள் சொல்ல என்னென்ன எனக்கு விருப்பம் சொல்லி ஒரு லிஸ்ட் அவன் அதுக்குள்ள நாங்கள் ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சதுகளை பார்த்து வேண்டி கொடுக்கறது எல்லாம் வேண்ட இல்லாதாவே இல்லாம எழுதுவினம் ஆனா அவைக்கு விருப்பமானது அப்படி இருக்குது வகுப்பறையிலேயே அவை எப்படியோ போட்டு எடுக்கிறது. இப்ப இங்க இந்த பின்ஸ்லி என்ற ஒரு இடத்துல போன ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு போனாங்கள் என்னண்டா அது டென்மார்க் சாமான்கள் கொண்டு கிறிஸ்துமஸ் சாமான்கள் எல்லாம் வீடுறது அப்ப இந்த நாட்டுல இருக்கணும் தானே டெனிஸ் மற்ற இப்படியானவ மற்றது அங்கத்தே சாப்பாடுகளும் கொஞ்சம் வீப்படும் அங்க அந்த சாப்பாடு அந்த பிரவுன் பிரெட் அதுக்கு மேல வச்சு செய்தன்றதுகள் அப்படி கொஞ்சம் சாமான்கள் போய் நான் ஒவ்வொரு வருஷம் போவோம் அதுக்கு பொழுதுபோக்கா மகனவன் பெருவினம் நாங்களும் போய் பார்த்து வேண்டி கொண்டு வர்றது மெழுகுதிரியில ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கும் 1ஆம் தேதி என்று அப்ப இன்றைக்கு 1ஆம் தேதியோட ஏற்றி போட்டு நூத்துருவோம் பேருந்து நாளைக்கு அப்ப அங்கதான் வேண்டலாம் அப்ப மற்ற இனிப்பு வகை பிடிச்ச இவைக்கு இனிப்பு என்ற அப்ப இதுக்காக போவோம் மற்றும்படி இஞ்ச கோயில் தான் மாறி மாறி ஐயப்பன் கோயில் பிள்ளையார் கதை திருவம்பாவை அதோட போடும் முழுக்க அண்டு இல்ல ஒரு இஞ்சையிலும் பார்க்க இஞ்ச குறைவு என்றாலும் அதுக்கு முந்தி பிள்ளைகளோட இருக்க அதை கூட செய்தோம் இப்ப குறைவு இப்ப நானும் வீரமண்டபடியே இந்த மத்திய சாப்பாடுகளை வேண்டி எல்லாம் அதுகள் செய்ய மாட்டேன் தானே கேக் அப்படி செய்வோம். மிக்க நன்றி நவலவதி அனைவரும் இணைஞ்சிருக்கிறார்கள். ஆமாம் எல்லாரையும் எடுத்துக் கொள்ள வேணும். மிக்க நன்றி. அருமையாக அந்த நீங்கள் அங்க டென்மார்க்கையும் லண்டனையும் சேர்த்து சொன்னது என்னென்ன விடயம் வந்து மிக்க நன்றி. இந்திரா வணக்கம். இந்திரா வணக்கம். இனிய மதிய வணக்கம். வணக்கம் வணக்கம். இருவருக்கும் சொல்லுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அதுல உங்களுக்கு என்ன மதி நிறைஞ்சிட்டு மதி சந்திரன் நிறைந்த நன்னாள். ஆனா அன்று பார்க்கும் பொழுது அப்படி இருந்திருக்கு. ஆனா இன்று ஒரே தெரியுந்தானே மழையே மெத்தப்பை மண்ணாங்கட்டி இறைக்கப்பைன்னு மழை மண்ணாங்கட்டிய மழையே மெத்தப்பை மண்ணின் வளங்கள் நிறைய பை. நீங்க மண்ணாங்கட்டி கரிய பையோ மண்ணாங்கட்டி திரிக்க பை. கடவுளையா சரி. அது மண்ணாங்கட்டி திரைக்கிற இல்ல மலைய பிரட்டுது. ஆமா நிச்சயம். சரி என்ன மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி இஞ்ச தாயா சூழல் இப்ப நிறைய எங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இஞ்சத்தை எப்படி பாக்குறீர்கள்? ஆனா தாயா சூழலுக்களை வருத்துதானே இங்க சரியான களிப்போட கொண்டாடினோம். அதாவது நத்தார் பண்டிகை வர்றதால எல்லா வீடுகள்லயும் மின் விளக்குகள் ஒளியா நிறைந்து கிடக்கு. பார்க்க பரவசமா இருக்கு. நீங்க அனுபவிக்கிறீங்களோ? நான் இப்ப பிள்ளைகள வீட்டுல வந்திருக்கிறேன். பார்த்தா சரியான சந்தோஷமா கிடக்குது. ஒவ்வொரு பக்கத்தால நத்தார் கேலண்டர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பிரிச்சு பாக்குறது அப்படி அந்த சரியான சந்தோஷமா இருக்கு சின்ன பிள்ளைகள். உண்மைதான் உண்மைதான். பேத்தியாக்களோட சேர்ந்து பேத்தியாக்களோட சேர்ந்து ஒரே கொண்டாடினார். அவர்கள் விடுகிறதே இல்லை. இந்த அம்மம்மா நெல்லுங்க 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 உண்டு பேத்தி பேரன்னு சொல்லி சரியான சந்தோஷமாக. அதுக்குள்ள அவற்ற பிறந்த நாளும் வந்தது. பேரண்ட பிறந்த நாளும் வந்தது. அவரும் சந்தோஷம் உண்டா கேட்க தேவையில்லை. ஆமா ஓடிக்கொண்டிருப்பார். அப்படியே மார்கழி திங்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு மாதம். எல்லா சமயத்தை பற்றியும் விளக்கம் சொல்ற மாதம். நல்லதா. பிள்ளையார் பெருங்கதை திருவம்ப எல்லாம் சொல்லிவிட்டா
ஆமா ஆமா நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனாவுடைய நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாவுடைய உண்மையிலேயே வெளிநாட்டை பொறுத்த அளவுல சரியான ஒரு பரவசமான ஒரு நாளன்று தான் சொல்லணும் மார்கழி திங்கள். நிச்சயம் எல்லாருக்கும் எல்லா மாதம் இல்லாட்டியும் சில பேருக்கு அது நல்ல மாதமாகத்தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷத்திலேயே கழிக்கிற நாளாத்தான் இருக்கும். இங்க புலம்பெயர் தேசத்தை பொறுத்த அளவுல எங்க பார்த்தாலும் ஒளி விளக்குகள் அப்படியே கண்ணை கவர்ந்து இழுக்குது. கவிதை வரட்டும், கவிதை எழுதுங்க பார்த்து. கவிதை எழுதலாம், உண்மையா கவிதை எழுதலாம். நன்றி நன்றி இந்திரா. இன்னும் இருவர் இணைஞ்சிருக்கிறார்கள். நாங்கள் நன்றி நன்றி. என்னோட நேரம் நெருங்கி கொண்ட மறுபடியாக மற்றவர்களுக்கு இடத்தை கொடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அந்த மகிழ்ச்சியோட எப்போதும் இருங்கோ என்று உங்களை வாழ்த்தி கொண்டு ஜெயம் நில்லுங்கள். வஜிதா இணைஞ்சிருக்கிறார், எடுத்துட்டு வருகிறேன். வஜிதா வணக்கம். வணக்கம் நகுலா. வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உண்மையிலே தாயத்தில் இருக்கும்போது நாங்கள் நத்தார் கொண்டாடவில்லை. அங்க இந்த டிசம்பர் காலம் மாரி காலமாக இருக்கிறது. மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக வெள்ள அனர்த்தங்களை தான் சந்தித்திருக்கின்றோம். வயல்கள் அந்த நஷ்டங்களை பத்தி பேசக்கூடிய மாதமாக இருக்கும். சேனைகள் படுதா போயிட்டுது, வயல்கள் மூழ்கி போயிட்டுது, பாலம் உடைஞ்சிட்டு, இந்த குளங்கள் அப்படி ஒரு அனர்த்தமான நிலையில் அதிகமாக எங்களோட பகுதியெல்லாம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமைகள். மரவள்ளி கிழங்கு சாப்பிடுற டைம்களை தான் இந்த மாதிரி காலம் நிச்சயமாக நினைவுபடுத்திய காலமாக இருக்கிறது. அந்த அனர்த்தத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது. புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்த பிறகும் நான் ஆரம்ப காலத்தில் டென்ஹம் என்ற பகுதியில் இருக்கும்போது ஒரு தாயாக சொல்லும் ஆனி ஹஸ்மிங் என்று சொல்றவ எங்கட வீட்டுல வந்து அதுகளை பிள்ளைகளோட சேர்ந்து செய்வா. அதுக்கு பிறகு நான் எனது மார்க்கத்தில் அது அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறபடியா நான் தவித்து கொண்டேன். ஆனால் நான் செய்வதில்லை, உண்மையில அப்படி நான் செய்வதில்லை. ஆனால் அந்த நாளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகின்றேன். ஒரு இனத்திட ஒரு முக்கியமான ஒரு நாள் அது. அதுக்காக அந்த மக்களோடு சேர்ந்து நான் அந்த அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்றேன், அந்த நாட்டில் வாழ்கின்றேன் என்று சொல்லி அதுக்கு மிச்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் வேலைத்தளத்திலெல்லாம் அதுக்காக எங்களை வெளியால கூட்டிட்டு போய் சாப்பாடு எல்லாம் தருவாங்க எங்களுக்கு. அடுத்தது அந்த நாள் நாங்க வேலை செய்தோம்னு சொன்னா எங்களுக்கு வவுச்சர்ஸ் தருவாங்க, சாப்பாடு எடுக்கிறதுக்கான எங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர் தருவாங்க. 25 யூரோ தருவாங்க ஒரு நாளைக்கு. முதலாவது 25 26 அந்த 2 வவுச்சர்ஸும் 50 யூரோக்கள் கிடைக்கக்கூடிய வவுச்சர்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. அப்ப நாங்க சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வருவோம் அன்று வேலை செய்தா. அடுத்தது எங்களுக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்கும். அன்று நாங்க வேலை செய்தா எங்களுக்கு சம்பளம் இல்ல, லீவு கிடைக்கும். இப்ப 8 hour நாங்க வேலை செய்தா 16 hour எங்களுக்கு சம்பளமும் கூட தானே லீவு நாள்ல வேலை செய்ய. அது கம்பெனிகளை பொறுத்து, ஒவ்வொரு கம்பெனிகளை பொறுத்து 150%, 200 வீதங்கள். அந்த கிளீனிங் வேலை செய்யறாக்களுக்கெல்லாம் கூட அந்த டைம்ல வேலை செய்யறாக்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்குது. கேரளம்ல வேலை செய்யறாக்க நாங்க வேலை செய்யற எங்களோட கம்பெனி எங்களுக்கு வவுச்சர்ஸ் தரும். எங்களை வெளியால கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு எல்லாரும் வேலை செய்யறாக்கள் சாப்பிடுவோம் இரவைக்கு. எல்லாரும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வருவோம். ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி அந்த இரவையில நைட்ல போற அந்த ஒரு ஷிப் ஒன்று புக் பண்ணுவாங்க. அம்ஸ்டர்டாம் இங்க கடல்களால சுத்தப்பட்டது. அதுல எங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா சாப்பாடும் இருக்கு. இஸ்லாமிய மக்களை கூட அவர்கள் முதன்மைப்படுத்தி அவங்களுக்கான ஹலால் ஃபுட் வச்சிருப்பார்கள் அவங்களுக்கு. அந்த ஏன்னா நிறைய மேட்லவருக்கு சங்க இருக்கிறது தானே, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்ப எங்களுக்கும் அதுல கலந்து கொள்றது சந்தோஷமா இருக்கு. நாங்களும் அவங்களோட கலாச்சார விளிமியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் நாங்க எங்களோட கொலைகா எங்களோட வேலை செய்யற நண்பர்கள் என்று அவங்களோட சேர்ந்து கை கொடுத்து முதலாளிமாரு அசிஸ்டன்ட் எல்லாரும் ஒரு நண்பர்களாக இருப்போம். கொண்டாடுற ஒரு மாதமா இந்த மாதம். அதே போல என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் அந்த டைம்ல அவர்கள் கேட்பார்கள், இப்ப கூட்டாளி மாதிரி வீட்டை போப்புறோம்னா அனுமதி கொடுப்பேன்.
நிச்சயம் ஓ நிச்சயம். அவர்கள் எனது வீட்டை செய்யாத காரணத்தால அவங்க கேட்பாங்க, நாங்க இப்படி போறோமா அவங்களோட வீட்டுல, நாங்க போய் இந்த இரவைக்கு நாங்க சாப்பிட போறோம், நாங்க வெளியால போறோம், நாங்க சொன்ன போயிட்டு வாங்க என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் போவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த இளமாக்கள் காசை ஷேர் பண்ணி ஒரு ஹோட்டல் ஒரு இடத்துல போய் சாப்பிடுவாங்க. அப்படி அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க இப்ப பிரசன்ட் எல்லாம் வாங்கி இப்ப நகுலவதி சொன்ன மாதிரி பிரிச்சு அவங்க அப்படி அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப அதுவும் ஒரு அந்த அந்த இனங்களுக்கு தவிர்ந்து அந்த நட்பு பாலத்தை இணைக்கின்றது. அந்த அதாவது புலம்பெயர்ந்த மக்களோடையும் நாங்கள் அந்த ஐரோப்பிய சூழல் மக்களோடையும் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல வருகிறது. அதே போல இன்னொரு நன்மை இந்த மாதத்துல டிஸ்கவுண்ட் போடுவாங்க கடவழிய. விலை கழிவுகள் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆடைகளாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், சீ ஃபுட்டுகளாக இருக்கட்டும், என்ன சாமான்கள் எடுத்தாலும் ஒரு 50% ட்வேஹாலன் எயின்பிட்டாலன் என்று சொல்லுவார்கள். ஒன்று எடுத்தா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படி. அப்ப அதை ட்வேஹாலன் எயின்பிட்டாலன் சொல்லுவாங்க. அப்படியான பொருட்கள் எல்லாம் வாங்க 2 நாள் பேக்கெட் வாங்கினா ஒன்றுக்கு தான் நாங்க பே பண்ணணும். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விடயமாக படுகின்றது. அதே போல அயலவர்களை எடுத்துக்கொண்டா இப்ப நான் இருக்கிற அயலவர் எல்லோரும் கலந்திருக்கிறார்கள். நான் எங்கட ரமதான் இந்த ஹஜ் நாளைக்கு நான் சாப்பாடுகளை கொடுக்குற மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கேக் கொண்டிருக்குது, ஒரு உள்ளுக்கு அந்த அந்த இது அது வருது இல்ல, ஒரு இந்த இனிப்பு சேர்ந்த ஒரு கேக் மாதிரி சாமான், அது அந்த கேக் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. அடுத்தது வேலிடத்துல எங்களுக்கு பெட்டிகள் தருவார்கள். கிறிஸ்துமஸ் டோஸ் சொல்லுவோம். அதுக்குள்ள இல்ல ஒரு பெட்டி ஒன்று தருவார்கள். அதுக்குள்ள எல்லா சாமானும் இருக்கும். எங்களுக்கு சிப்ஸ் அந்த சாப்பிடக்கூடிய அந்த இரவைக்கு சாப்பிடுறவங்க அது சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் உடைச்சு எடுக்கிறது, ஒரு பெட்டியை உடைச்சு எங்களோட விட 4-5 எல்லா பிள்ளைகளும் வேலை செய்யற பிள்ளைகள் தானே, 4-5 பெட்டி வரும். அப்ப அதுல கூட அந்த மார்க்கத்தை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. எப்படின்னா, நான் வேலை செய்யற கம்பெனில நாங்க அல்கோஹால் பாவிக்கிறோம்ல, அப்ப நாங்க எடுக்கிறோம்ல இஸ்லாமிய பிள்ளைகள் அந்த பெட்டி எடுக்க மாட்டோம். சில நேரம் பண்டிரட்சிகளும் அதுக்குள்ள இருக்கும், காஞ்ச பண்டிரட்சிகள். அதுக்காக இஸ்லாமியர்களுக்காக அல்கோஹால் இதுகளை கழிச்சிட்டு வேற எங்களை கௌரவப்படுத்துகின்றார்கள். அப்படியான மனிதாபிமானம் நிறைந்தவர்களாக இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். இருக்கின்றார்கள். நீ எடுக்காட்டி போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகல, இவையும் எங்களோட சேர்ந்து வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு அந்த கொடுப்பனவை கொடுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அது தாரதும் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. மிக்க நன்றி வஜிதா, அருமையாக சொன்னீர்கள். அந்த வேலைத்தளம் அவர்களோட இணைஞ்சு செயற்படுற அந்த நிலை நிச்சயம் அவர்களோட இணைஞ்சு வாழ வேணும் என்பதையும், அந்த கலாச்சாரங்களுக்கு அப்பால ஓர் அணியில திகழ்ற மக்கள் போல அந்த ஒரு நாட்டுக்குள்ள இருந்து நாங்கள் வாழுற விடயத்தையும் அழகா சொன்னீர்கள். நன்றி அம்மா, நன்றி. இல்லாத நேரத்திலும் இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. நன்றி. ஜெயம் வாங்க, வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். சரி, பிரச்சனை இல்லை, சிம்பிளா சொல்லுங்க. நேரம் மார்கழி என்றது ஒரு எங்கட நாட்டை பொழுதுதான் எங்களுக்கு அந்த சிறு வயது ஞாபகங்கள் வரைக்கும் உண்மையா ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் அது. சந்தோஷமான மாதம் வேண்டாம், கிறிஸ்துமஸ் நேரம் இருக்குது. மற்ற குளிர் இல்லை, சும்மா சொல்றது அங்கத்திய குளிர் இங்க வந்த பிறகு தெரியுது அது குளிர் இல்லையேன்ட்டு. நீங்க என்ன ஸ்வெட்டர் போட்டுனீங்களே, மார்கழி ஸ்வெட்டர் போட்டுனீங்க, ஜாக்கெட் போட்டீங்களே? அது சும்மா ஒரு தேகம் இதாண்டு மொழியே அது பெரிய குளிர்னு நாங்க குடிக்கப்புறம் மொழி குளிக்க முழுக்க கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல அவ சொன்ன முதல் குளிரும் புற சூடு வந்துடும். வயது போனது எல்லாரும் அங்க சுடு தண்ணியில இதன்றவையே அது பிரச்சனை. அப்ப அப்படி இருந்த காலம். அப்ப நான் அந்த காலங்கள்ல இப்ப நாங்க இங்கத்திய பொறுத்தளவுல இங்க முதல் அங்கத்திய பார்ப்போம். சின்ன வயதுல அது என்னன்னா எங்களுக்கு அந்த மூட்டம் கிறிஸ்துமஸ் மாரளி தொடங்கணும்னே சரி, என்னன்னு சொன்னால் உடுப்பு தைக்க கொடுக்குறது. இப்ப நாங்களா போய் நான் சின்ன சைக்கிள் ஒரு கணக்கான வயது தான், பெரிய வயதுகளும் இல்லை, சின்ன சைக்கிள் இருக்கும், டவுனுக்கு போறது. அங்க போனா முஸ்லீம் கடையெல்லாம் இருக்கும். அங்க சீத்த துணியில கூட சட்டை தைச்ச காலங்கள் இருக்கு. ஒரு சீத்த துணிய அந்த வந்து மட்டக்களப்புல இருந்து வந்த காரிக்கும் துணிய அந்த துணி வந்து இல்ல மட்டக்களப்புல காரிக்கும் துணி. அப்ப அப்படி போயிருந்தா நாங்க அந்த பி ஷேப் வந்துட்டு அந்த பின்னுக்கு ஷர்ட்டுக்கு பி ஷேப் நார்மல் இதா இருந்து அப்புறம் பி ஷேப் டபுள்யூ வந்ததா பி ஷேப்
அவ அந்த இது கொடுத்துடும். மற்ற அங்க அப்புறம் கேக் அடி போடும். கேக்குண்டா அந்த வெள்ளை பேசின் இன்னும் ஞாபகம் இருக்கு. அது உண்மையா வச்சிருக்கணும். இதுல வச்சு ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பார்க்க பழைய ஞாபகங்கள் வேற. பெரிய வெள்ளை பேசு மில்க் மைட் பால்டீன் விட்டு தானே செய்கிற. அப்ப அந்த கடைசியில அந்த பேசினை வலிக்கிறதுக்கு நான் அண்ணன் தம்பி எல்லாம் போட்டி விரலால வலிச்சு அதை நாக்குறோம். பொதுவா வீட்டுல கேக்கு முடிஞ்சு எல்லாம் ஓவனுக்கு வச்சாலும் அந்த சட்டியில வலிச்சு சாப்பிடுறதுல ஒரு டேஸ்ட் இருக்குது. என்ன சட்டியே அந்த பேசு பெரிய பேசு. ஆனா அங்க ஓவன் இல்ல. நாங்க அங்க முஸ்லீம் பேக்கரி ஒன்று இருக்க கிட்டதான். அப்ப அங்க போய் கொடுத்து எடுக்க போகணும். இரவு சாமம் கொஞ்சம் நேரத்தோட போனா அந்த இரவு பூஜைக்கு முதல் வந்துடும். இது கேக் தந்துடும். அப்ப அப்படி அதை சைக்கிள்ல கொண்டு போய் கொட்டு நாக்களும் இருக்கு. விழுந்தாடிச்சு அந்த கேக்கு போல மினக்கடி செய்து போட்டு. அவ இது சித்தப்பாரால் அப்படி ஒண்ணு நடந்தது. இன்னும் ஒண்ணு செய்யலாது. ஒரு காந்த சம்பவம் நடந்தது. அப்ப அப்படி மற்ற அந்த அரிய தரம் சொல்ற முறுக்கு அந்த சீனி பலகாரங்கள் எல்லாம் செய்யற. இப்ப எங்களுக்கும் பெரும் பேர பக்கத்து வீட்டுக்கு ஆண்டி மாமா மச்சான் எல்லாத்தையும் பெரும் நாங்களும் தன்ற அந்த இதுகள் இருக்கு தானே. மற்ற அந்த இரவு பூஜைக்கு போறோம். இப்ப இங்க வந்து இரவு பூஜை இருக்கு. இப்ப 7 மணி ஆகிட்ட முந்தி 2 தரம் நடக்கிற. இப்ப வேற குறைஞ்சிட்டு வருது சேனம். கோயிலுக்கும் குறைவுதானே சேனம். இப்ப இங்க வந்து அடுத்த சந்ததி கொஞ்சம் கடவுள் குறைவா இருக்குது. குறைவா இருக்கு. இப்போ உள்ள சினமும் ஜெய்சனாட்ட பிரபுவரையில இவளுக்கு ஒரு கொண்டாட்டம் தேவையா இருக்கு. ஏன்னாண்டா சமாளிக்க அவைகள் இப்ப ஜெய்சநாதர் இதன்ட்டு அவர் எங்கட கடவுள் அவைகள் இந்த மார்க்கம் மதம் மண்டி நிக்கிற இல்லைங்க. அவைகளுக்கு அந்த இது இல்லை. அவர் அங்க ஒரு பிறந்தவர் ஒரு நல்லவர். அவரையும் நான் கும்பிடுவோம் மேட்சில் காய்ப்பேன். அவர் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். அந்த இது ஏன்னா எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு எல்லாருக்கும் மறைவு கூட வந்துட்டு வசதி வந்துட்டு எக்கனமி எல்லாம் இதா போய்கொண்டிருக்கு. அப்ப அந்த வகையில அவையே ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா வேறு சும்மா பிள்ளைகளை குடிக்கொண்டு வாரது. இப்ப அதுவும் குறைஞ்சோண்டு வருது. இப்ப நாங்க அங்கேக்கு ஒரு சாம பூசைக்கு போயிட்டு வேறேக்கு சட்டி 12க்கு அப்படியே ஜெய்சனா பிறக்கிற இதற்கே மணியெல்லாம் அடிக்கும் அங்க இரவு சாமம். ஆனா இங்கேயும் போறார்கள் தானே. கொஞ்சம் கூட இருக்கு. இந்த கத்தோலிக்க மதம் இருக்கு ஜெர்மன்ல கூட இருக்கு. இப்ப இங்க குறைஞ்சோண்டு வருது. இவங்க அங்க வரைக்கும் எங்களுக்கு நொன்னார்சி தானே. இப்ப கொலன் வந்தாங்க ரோமன் கத்தோலிக்க பிறப்பு. அப்ப ஆனா இருந்தாலும் ஆனா இங்கேயும் கீழ்ப்பகுதி இருக்கு. உங்களோட போர்டரோட இருக்கிறார்கள். நாங்க இப்ப மேல் பகுதிய. அப்ப இங்க பெரிய இண்டஸ்ட்ரியில இப்ப இரவு பூசை 2 இருக்கிற 7 மணிக்கும் பிற இரவு 9 மணிக்கும் தான். எங்களை மாதிரி 12 மணிக்கு இதன்ற இல்ல. அப்ப அதுவும் இருக்கு. ஆனா இங்கேயும் இப்ப குறைஞ்சிடுச்சு இல்ல. அந்த நேரம் நல்ல மியூசிக் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா செய்வாரு. இப்ப நாட்டிலேயும் அந்த இது வந்துட்டு நல்ல மியூசிக்கோட லைட்டுகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு கொண்டாட்டம் பண்றது தெரியுது தானே. தெரியுது. வீடுகள் எல்லாம் இப்ப லைட்டுகள் போட்டு இப்ப நாங்களும் நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு வேணும்டா ஜோதிச்சு பாருங்க. நீங்க இப்ப இந்த கரண்டதில் வரைக்கும் முதல் என்ன பாடுபட்டிருப்பார்கள். இந்த இரவு மார்கழி என்பது குளிர், மற்றது தொங்க இருட்டு. இருட்டு நாள் ஆக குறைஞ்ச இருட்டு நாள் வர மார்கழியில தான் முழங்க தானே. அப்ப அந்த குளிரும் இருட்டுக்கு பயம். இந்த இருட்டணும்னு ஒரு பயம் பெறும் தானே. அதோட குளிரும் சேர்ந்தது. அப்ப அந்த காலத்துல இருந்து அதை எத்தனையோ இந்த மரங்கள் எரிஞ்சிருக்கு. அந்த முந்தி இப்படியான இதுகள் வரையில அந்த போல்ல அந்த இதுகள் எல்லாம் அந்த லைட்டுகள் வரைக்கும் முதல் மெழுதிரி வச்சது. அப்படி அந்த மரம் எரிஞ்சு மெழுதிரிய வச்சதால மரம் எரிஞ்சு வீடு எரிஞ்ச காலங்களும் இருக்கு இங்க. அப்படி இருக்கு. இப்ப இதோட சொல்லணும் முண்டிய நாள் 2017 ஆண்டு சரியான சின்னம் காலையில செய்தி இந்திய நாள். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு 10 இல்ல 8 இருக்கும். கொஞ்சம் குளிர்தான். அதிசயம் ஏன்னா 2017 ஆண்டு இந்த நாள் சரியான சினோ கொட்டுன நாள். அப்ப ஆனா சிலோட லேட் ஆகும். இப்ப முன்னுக்கு வந்து போனா இப்ப மாரளி 15 பிறகு வரத முன்னுக்கு வந்து போயில்லையா கடைசிய. அது நோர்த் போல்ல இருந்து வரதை பொறுத்து இருக்கு. அப்ப அது அந்த ஓசோன் ஓட்ட இப்ப நடக்கிற முழுக்க அந்த ஓசோன் காவனி ரோட் சைட் தான் முழுக்க காரணம். இந்த இலங்கை இதுக்கும் இனி இங்க வர போற அழிவுகளுக்கும் எல்லாம் இதான். அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கணும். சரியா ஒரு இதுக்கு வேற இல்ல. இந்த இதுகளால புகையால் ஒரு இதுக்கு வேற இனம் இல்லை. என்ன நிறைஞ்சிட்டாங்க ஓசோன்ல ஓட்ட. அது எங்க எல்லா நாடுகளும் வரப்போகுது. அது சூறாயிட்டு. இப்ப இந்த நேரம் அங்க அந்த அனர்த்தங்களையும் நினைத்து கொண்டு அப்ப இதுதான் இப்ப இங்க வந்து இந்த மாரளி என்றோன்னு இப்ப அங்க இன்னொன்று இருக்கு. இப்ப சில பேர் அந்த விளையாட்டு காலங்களில் அந்த மலைகள் வந்தாலும் எங்கட வந்து வீடு வந்து அஸ்வெஸ் ஷீட்ல அப்படியே போய் அதெல்லாம் பீலி மாதிரி வரும். அதெல்லாம் கண்ணு தண்ணி வரும் மழை வந்து. அது இன்னும் சின்ன பிள்ளை குளிக்கிறது. ஆனா இப்ப அஸ்வெஸ் கூடாது. அஸ்வெஸ் கூடாது இப்பதான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவங்களும். அஸ்வெஸ் எரிஞ்சா கேன்சர் வரும் அந்த புகை மனம். சரியான ஹீட் இல்ல. அது இருந்தா சும்மா இருக்கும். அது எரிச்சு வர புகை கேன்சரை இந்த செல்லுல
உருவாக்கலாம் அதை தட்டி எழுப்பி விட்டுரும். எங்களுக்கும் ஒரு பைப் இருக்கு. பழைய காலத்துல பிஎஸ்பி பைப் இல்ல, இந்த பைப் தான். சரி, ஆஸ்ட்ரஸ் பைப் பெரிய பைப் இருக்கு, அதை எடுக்கலாம் இருக்கிறேன் நான் வீட்டுக்கே கிடக்கு. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு, ஒன்றும் செய்யல, எரிச்சாதான் பிரச்சனை. அப்படிதான் மார்கழி மாதங்கள் ஒண்ணுன்னா. இப்ப என்ன இந்த குளிர், ஏன்னா மாறல்னா குளிர்தான ஒரு இதொழிய மறுபடியும் அந்த கொண்டாட்டங்கள் வரப்போகுது. சந்தோஷமா உறவுகளோட சேர்ந்து குளிருக்கு நல்லா போடுங்க உடுப்போல, குளிருக்கு அதான் மருந்து, குடியுங்க சூடாகவும் குடியுங்க, உற்சாகமானம் அது கண்டு குளிர இல்லாம செய்யறது. ஆமா, குளிர் இல்லாம வைன் குடியுங்க, குளிர் இல்லாம போகும்னு சொல்லி. நன்றி, நல்ல ஒரு தலைப்பு. நன்றி நன்றி. அடுத்த கொஞ்சம் நேரத்தோட மிக்க நன்றி, மிக்க நன்றி. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த மார்கழி மாதத்தின் மகிழ்வான மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லுவோம். அதை நேரம் இந்திரா வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறார், மதி நிறைந்த நன்னாள் மார்கழி என்று. இந்த காலம்தான் அடுத்த வருஷத்தை, புது வருஷத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முடிவு இதுதானாக வருகிறது. ஆகவே இறுதி மாதமாகவும் வருகிறது, அதே நேரத்தில் புதிய ஆண்டை தொடங்கி வைக்கிற மாதமாக வருகிறபடியா அந்த மார்கழியை மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்றும் மார்கழியோட சேர்ந்து இணைந்து நாங்கள் கொண்டாட வேணும் என்றது உண்மையான ஒன்று. ஏனென்றால் மனித வாழ்க்கை வந்து குறுகிய காலம், எப்ப இருப்போம் எப்ப இறப்பம் என்று தெரியாது. இருக்கிற காலத்தை இன்பமாக நாங்கள் சூடிக்கொள்ள வேணும் என்றது உண்மையான ஒன்று. அதை விட சூழல் நிகழ்வுகளை பார்த்து நாங்கள் அவர்களோடு இணைஞ்சு கொண்டு வாழுறதுல இன்னொரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கிறது. நான் அதிகாலையில் போய்களை பார்த்தேன்னா அவ்வளவு லைட்டுகளையும் பார்க்க ஆனந்தமா, இந்த இந்திர லோகத்து ஒரு பிரபஞ்சமோ இது என்று நினைக்கிற அளவுக்கு ரோட்டுகள்ல, சில ரோட்டுகள்ல அவ்வளவு லைட்டுகள் பார்க்க. அப்ப நீங்க அனுபவிங்க அந்த நேரங்கள்ல உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியா தானாகவே உங்களுக்கு இன்னும் குருதி சுற்றோட்டம், ஆரோக்கியம் அத்தனைக்குமே நல்ல உதவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனா கட்டாயமா சொல்லணும் போல எனக்கு என்னண்டா, இப்ப இங்க நாங்க வீட்டால வெளிக்கிட்டு போனா எங்குமே இந்த லைட்டுகள் ஒளிமயமா இருக்கிறது, எல்லாம் அழகுபடுத்தி இருக்கிறத பார்ப்போம். ஆனா இலங்கையில வந்து அப்படி இல்லத்தானே. இப்ப எங்கட அங்க வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடங்கள்லதான் அதுகளை பார்க்கலாம். அப்ப நான் வந்து இப்ப எங்கட வீட்டடியால அந்த இப்ப இவர் சொன்னாரு ஜெயம் 12 மணிக்கு இரவு பூசைக்கு அந்த ஆக்கள் எல்லாம் வேதக்காரர் எல்லாரும் போவினோம் ரூட்டால. நாங்க சில வேளை அங்க எட்டி நின்று பார்த்து கொண்டே நிப்போம், எவ்வளவு அவசரம் போயினோம். அந்த இப்ப நாங்க தான் திருவம்பாக்கு போறோம் இல்ல, அவையும் அந்த பாலன் பிறப்புக்கு போய்க்க அந்த செவ்வாய்க்கிழமை இதுகள் எல்லாத்தையும் நாங்க ரோட்டுல வாசல்ல நின்று பாக்குறோம். அது மாதிரி அந்த கோயில்ல வந்து நீங்க சொன்னீங்களானே வீடு கட்டி மாதிரி வச்சு அந்த என்ன மாடு பசு அதுகள் இதுகளை எல்லாம் வச்சு ஜேசு தொட்டில பிறந்த அந்த டெக்கரேஷன் பாக்குறதுக்கே அந்த சேர்ச்சுக்கு போய்க்க நாங்கள் அதை ஓடி போய் பார்த்து அந்தோனியார் கோயில், சென்ட் ஆன்ஸ் கோயில் ரெண்டுக்கும் அதுல ஒருக்கா போய் முன்னுக்கு வந்து இப்ப எங்கேயாலும் போயிட்டு வரைக்க முன்னுக்கு 2-3 பேர் சேர்ந்து ஓடி போய் அதை பார்த்துட்டு ஓடியா இதால போய். அப்ப அந்த இது வந்து இப்ப இங்க இல்ல. மேட்ட அந்த கரோலண்டு ஒன்று வருவினம் கிறிஸ்டியன்ஸ் பாடிக்கொண்டு வருவினம், பாடிக்கொண்டு மற்றது கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு காசு கலெக்ட் பண்ணிவினம், ஏதாவது குடுப்பினம், அதை ஓடி போய் நின்று பாக்குறது. இப்ப எங்கட சைவ வீடுகளுக்கு அது நின்று பாடாயினம். அப்ப பார்த்த இடங்களுக்கு ஓடி போய் நின்று பாடுறது அது எப்ப வரும் என்று தெரியாது எங்களுக்கு. மானிப்பாயில இருக்குது, எங்கட ஊருவல்ல இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, குறைவு எங்களுக்கு கோயில் இருக்கிறபடியா இது. மற்றது அந்த மாதாவும் சுத்தி வரைக்க பார்த்தா இப்ப இன்னும் கூட என்ன லைட்டுகள் எல்லாம் பூட்டி இப்ப இன்னும் கூட வடிவா செய்கிறார்கள். வெடியெல்லாம் கொளுத்தி அது பெரும்பா தெரியும், முந்தி பெருசா தெரியாது. ஆனா அந்த தோரணம் அதுகள் இதுகள் எல்லாம் கட்டி ஒரு வித்தியாசம். அப்படி தெரிஞ்சா நாங்க போய் நின்று ஒருத்த நின்று பார்த்து கொள்வோம். நன்றி, மகிழ்ச்சி, நன்றி நன்றி. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அழகாக சொன்னீர்கள், நன்றி. இயேசுபால் என்ற பிறப்பும் இந்த மார்கழியில் வருகிறது. இத்தனையும் மகிழ்ச்சியாக அனுபவித்தாலும் தாயக உறவுகளின் அந்த தாங்குணாத துயரத்திலும் நாங்கள் நிச்சயம் பங்கு கொண்டு எங்களாலான ஒரு சின்ன உதவியாவது அவர்களுக்கு செய்ய வேணும். நிறைய செய்யுது அரசாங்கங்கள் என்று சொன்னாலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தெரிந்தாக்கள் தங்கள் நிச்சயம் நாங்கள் கேட்டவை இப்ப தெரிஞ்சவைய கேட்டு உடனடியாக அனுப்பி கொண்டிருக்கிறேன். நன்றி.
நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதே மார்கழி மகிழ்ச்சியோட உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வாணி ஏதோ சொல்ல போறீங்களா? இல்ல முடிவுக்கு நேரம் போயிட்டு வேலைகள் கூடணும். நன்றி நன்றி, சரி சரி, ஓகே, மிக்க நன்றி. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை வழங்கி கொண்டு தொழில்நுட்பத்தில் இணைந்திருந்த வாணிமோகனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலையம் தோப்படும் அவர்கள். நன்றி, வணக்கம்.